நம்பினார் கெடுவதில்லை. 4 மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். முதல்ல ஒரு நம்பிக்கையை ஊட்டியவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். 3 விஷயம் சொல்றார் அந்த பாட்டில். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் 1. 2வது, எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, குறைவில்லாத நிறைவு உண்டாகும், கவலையே படாதே. 3வது ரொம்ப முக்கியம், கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர். எல்லாம் நல்லதா கண்ணில் படுவான். அதைத்தான் சார் ஆப்டிமிசம் பெசிமிசம்னு நம்ம விடிஞ்சா எந்திரிச்சா பேசிக்கிட்டு இருக்கோம். எதை பார்த்தாலும் நன்றதாக பார், நல்ல சொல், நல்ல சிந்தனை, நல்ல பார்வை, நன்றாயிருக்கலாம். எதை பார்த்தாலும் என்ன நல்லதே பார், கெட்டதை பார்க்காதே. கெட்டது யார்கிட்ட இல்லை? ஏம்மா நம்மள்கிட்ட குற்றம் இல்லையா? இருக்கு. நன்மை அதிகமாக இருந்தால் நல்லவன், தீமை அதிகமாக இருந்தால் கெட்டவன். என்ன சொல்றார்? கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர். கழுமலம்னா தெரியுமா? சீர்காழி. அங்க எல்லாம் நல்லதா படுமா. நல்லதா படுதுன்னா அந்த சிறப்பு கண்ணில் இருக்கா, அந்த படக்கூடிய பொருள்ல இருக்கா? கண்ணில் தான் இருக்கு. அப்படித்தானே? ஒரு பையன் ஓடுறான், ஒருத்தர் சொல்றாரு நல்ல கெட்டிக்கார பையன், வேகமா ஓடுறான், சுறுசுறுப்பான பையன், இப்படி ஒரு பார்வை. இன்னொருத்தர் ஐயையோ ஓடுறானே, விழுந்தான்னா முட்டி போயிருமே என்ன, அப்படி ஒரு பார்வை. அது ஆப்டிமிசம், இது பெசிமிசம். என்ன நினைக்கணும்? கெட்டிக்கார பையன், நல்ல பையன், முன்னேறுவான் வாழ்க்கையில. கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. சிவபெருமான் யாரா? அம்பாள் யாரு? பெண்ணின் நல்லாள். மனைவிக்கு என்ன பேரு? பெண்ணின் நல்லாள். கணவனுக்கு என்ன பேரு? பெருந்தகை. யாரு பாடுறா? ஞான சம்பந்தர் பாடுறாரு. எந்த ஊர்ல? மதுரையில. மதுரையில பாடின பாட்டு சீர்காழியை பற்றி. இந்த பாட்டு அவர் பிறந்தது எப்போ? 639. முதல்ல அந்த வரலாறு லேசா தொடரேன். இப்ப நம்மெல்லாம் இருக்கமா இல்லையா? நம்மெல்லாம் பிறந்ததுக்கு என்ன காரணம்? அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டதா? அதானே பிறவிக்கு காரணம். ஆசை தானே. ஆசை இல்லைன்னா பிறவி கிடையாதே. ஆமா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறமே. ஏன்? இப்போ ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரத்தில் ஒரு 10 மாம்பழம், 10 மாம்பழமும் ஒரே சுவையாத்தானே இருக்கும். ஒரு மரத்துக்காய். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த 5 பிள்ளை 5 விதமா இருக்கே. ஏன்? என்னங்க, ஒரு மாமரத்து மாம்பழம் ஒரே மாதிரி இருக்கிற பொழுது அதே அப்பா அதே அம்மா, பிறக்கிற 5 பிள்ளை ஒவ்வொரு மாதிரி இருக்கே. ஏன்? வினையின் வந்தது. இந்த பிறவிக்கு என்ன காரணம்? செய்த வினை காரணம். ஒருத்தர் நல்லா பாடுறாரு, அவர் பண்ண புண்ணியம். நாம் பாடுனா அத்தனை பேர் எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. நாம் பண்ணின பாவம். அது என்ன அப்படி? வினையினால் வந்தது உடம்பு. மறக்காதீங்க, நம்ம பண்ணின வினை நமக்கு உடம்பு. நல்வினையோ தீவினையோ நம்ம தான் அனுபவிச்சு தீரணும். ஒன்று சொல்லவா? நான் எப்ப இறந்து போவேன்னு எனக்கு தெரியும். என்ன சார் பெரிய பொய்யா இருக்கு? தம்பி, நம்புறீங்களா நம்பலையா? இந்த ரீல் விடுறாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு புரிய சொல்றேன். இது நம்ம சொந்த கதை. எல்லாருக்கும் தாய் வயிற்றில் இருக்கிற பொழுது சிவபெருமான் அந்த ஆன்மாவோட பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த பாரு, நீ ஏகப்பட்ட ஜன்மம் எடுத்திருக்க, ஒவ்வொரு ஜன்மத்திலையும் நல்லதும் கெட்டது நிறைய பண்ணி இருக்கிற, அதை பூரா நீ தான் அனுபவிச்சு தீரணும். நான் எத்தனை ஜென்மம் எடுத்திருப்பேன் தெரியுமா? எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனி உனதபயம் எனதுயிருடலும் இனி உடல் விடுக முடியாது. கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். திருப்புகள் பாட்டுங்க. 7 கடல் மணலை அளக்கலாம், ஆனால் நம்ம எடுத்த பிறவியை அளக்க முடியாது.
இந்த பிறவியில பூரா நாம் நிறைய தப்பு பண்ணியிருப்போம், நிறைய நல்லது பண்ணியிருப்போம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளதையும் அனுபவிக்கணுமா இல்லையா? கடவுள் எங்கூட பேசுறார். எப்போ? அம்மா வயிற்றில் இருக்கிற போது என்ன பேசுறார்? நீ ஏகப்பட்ட நன்மை தீமை செய்திருக்கிற. ஆமா, அதையெல்லாம் நீ தான் அனுபவிக்கணும். ஆமா, இந்த பிறவியில எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிக்க முடியாது. ஆனா மூட்டை கணக்கால் இருக்கு வேணே. இதுக்கு பேரு சஞ்சிதம்னு பேர். சைவ சித்தாந்தத்துல நம்ம செஞ்ச வினைக்கு என்ன பேரு? சஞ்சிதம். ரஞ்சிதம் இல்லை, நீங்க பாட்டுக்கு மாத்திரப்படாது. என்ன பேரு? சஞ்சிதம்னு பேர். அதுல கடவுள் என்ன சொல்றாரு? டேய், கொஞ்சத்தை இப்ப அனுபவிச்சு தீர்த்துப்படுறா. சாமியும் நான் எவ்வளவு அனுபவிக்கணும்? ஒரு 1000 தீமை, ஒரு 500 நன்மை. என்ன தீமை தான் கண்ட வாயில இருக்கு நாம் பண்ணது. 1000 தீமை, 500 நன்மை. அதை இப்போ அனுபவிச்சுப்படு. சரி சாமி. கடவுள் சொல்றார், இந்த 1000 தீமை 500 நன்மை, அதற்கான பலனை பெற்று நீ மகிழ்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருப்பாய். இந்த 1000 தீமை 500 நன்மை இதையெல்லாம் நீ அனுபவித்து முடிக்கும் வரை உன் உடம்பை நான் பாதுகாக்கிறேன். புரியுதா? நாம் எடுத்துக்கிட்டு வந்த நல்வினை தீவினையே என்னைக்கு நான் அனுபவிச்சு முடிச்சிட்டேனோ அன்னைக்கு பொத்துன்னு விழுந்துருவேன். எப்போ? அதுதான் தெரியாது. நான் சொல்லல, பட்டினத்தார் சொல்றார். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினை தாண்டா உடம்பு. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது. நான் எடுத்துக்கிட்டு வந்த நல்வினை தீவினைகளை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு மோசமான டாக்டரும் என்னை கொல்ல முடியாது. எடுத்த வினையை அனுபவிச்சு தீர்த்து விட்டன்னா எவ்வளவு கெட்டிக்கார டாக்டரும் என்னை காப்பாற்ற முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கை. திருஞான சம்பந்தர் ஒருத்தர் தான் வினையில்லாமல் பிறந்தவர். நம்மெல்லாம் நல்வினை தீவினை நிறைய பண்ணியிருக்கோம். திருஞான சம்பந்தர் என்ன சார் வினை பண்ணினார்? திருநாவுக்கரசருக்கு முன்வினை இருந்தது, மாணிக்க வாசகருக்கு முன்வினை இருந்தது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்வினை இருந்தது. திருஞான சம்பந்தருக்கு எந்த வினையும் கிடையாது. அது இனிமையாக மகிழ்ச்சியாக சிவபெருமான் திருவடியில் அமர்ந்திருந்த ஆன்மா. சிவபெருமான் பார்த்தாராம், இந்த பாரு, தமிழை காப்பாற்றணும், நீ போய் அவதாரம் எடு. அனுப்பிச்சு வச்சார். எதை காப்பாற்ற? சைவத்தையும் தமிழையும் காப்பாற்ற. ஞானசம்பந்தருக்கு பேர் தெரியுமா? தமிழ் ஆகரர். ஆகரம்னா உடம்பு. தமிழ் ஆகரர்னா தமிழையே உடம்பாக கொண்டவர். குன்றக்குடி மகா சன்னிதானம் தமிழாகருங்கிற பட்டத்தை எனக்கும் கொடுத்தாங்க. அது ஞான சம்பந்தர் பேர். நாம் பண்ணின புண்ணியம். நமக்கு ஒரு ராசி என்ன தெரியுமா? எங்க போனாலும் ஒரு மாலை கழுத்தில் விழுகும். இது கடவுள் போட்ட பிச்சை. அதுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, மாலை அது பாட்டுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். அவருக்கு என்ன பேரு? தமிழ் ஆகரர். தமிழை வளர்த்தவர். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டேய், தமிழ் இயக்கம் நடத்தியது யார்? பாரதிதாசன். டேய், அது 20ஆம் நூற்றாண்டுரா. முதல்ல தமிழ் இயக்கம் நடத்தியது திருஞான சம்பந்த பிள்ளையார். இப்ப அந்த கதையெல்லாம் சொல்ல போறேன், அதுக்காகத்தான் அதை எடுத்துக்கொண்டேன். திருஞான சம்பந்தர். ஆமா சார், அவருக்கு வினையே இல்லைன்னு ஓங்கி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு யாரு சொன்னா? கேட்பீங்களா இல்லையம்மா? அவரே பாடுறார். திருத்துருத்தின்னு ஒரு ஊர் தெரியுமா யாருக்காவது? இந்த மாயூரம் தெரியுமா? மயிலாடுதுறை. அதுக்கு பக்கத்தில் குத்தாலம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? நாட் குற்றாலம். திஸ் இஸ் குத்தாலம். KUTHA. குத்தாலம். குத்தாலத்துக்கு பேரு திருத்துருத்தி. இலக்கியத்தில் குத்தாலத்துக்கு என்ன பேரு? மாணிக்க வாசக சாமி திருவாசகத்தில் பாடுறார். என்னை திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. திருத்துருத்தி
திருத்துருத்தி தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பாடுகிறார், வினையில்லாத என்னை கொண்டு வந்து பிறப்பித்தாய். புரியுதா? வினையில்லாம நிம்மதியா இருந்தாராம். அதனால அருணகிரிநாத சுவாமி என்ன பண்ணிவிட்டார், நம்ம முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தராக வந்தார்ன்றார். யாரு? முருகன் நம்மளை விட மாட்டேங்கிறார். பார்த்தீங்களா? முருகப்பெருமான் தான் திருஞான சம்பந்தர். அருணகிரிநாதர் எவ்வளவு அற்புதமா பாடுறார் தெரியுமா? ஆமாம், இந்த சமணர்களோட சண்டை போட்டு எல்லாரையும் விரட்டுனது திருஞான சம்பந்தர் தானே. இல்லைன்னா பாண்டிய நாட்டில் நாங்கள்லாம் மதுரையில் அஸ்தி நாஸ்தின்னு உட்கார்ந்துருப்போம். இதான் சமண மந்திரம். அஸ்தினா இருக்கிறது, நாஸ்தினா இல்லாதது. அவன் கடைசியில் மிஞ்ச போறது அஸ்தி தானே. இருக்கிறது, இருக்கிறத நம்புறவன் ஆஸ்திகன், இல்லாததை நம்புறவன் நாஸ்திகன். அஸ்தி நாஸ்தி இப்படி சொல்ல வேண்டிய ஆட்களை மாற்றி சமணத்தை விரட்டினது யாரு? திருஞான சம்பந்தர். அருணகிரிநாத சுவாமி காசியில போய் முருகனை பாடுற பொழுது ஒரு பாட்டை பாடுறார். என்ன பாட்டு தெரியுமா? மாளகன்ற மணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காளகண்டனுமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. என்ன? மாள அன்று அமன் நீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா. சமணர்கள் கழுவேற வைத்து வாதில் வெற்றி கண்ட முருகப்பெருமானே. என்ன முருகனா வாது பண்ணாரு? வாது பண்ணது யாரு? ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் தான் முருகன், முருகன் தான் ஞானசம்பந்தர். அதனாலே அந்த பாட்டு காசி கங்கையில் மேவிய பெருமாளே. மாள அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காளகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. இன்னொன்னு, திருநீற்றால் அமராடும் சிறியோனே. விபூதி பைய வச்சுக்கிட்டு ஜெயிச்சு விட்டியப்பா. அந்த கதையெல்லாம் இப்ப வரப்போகுது. யாரு பேசுறா? முருகனே. வள்ளற் பெருமான் தெரியுமல்ல, நம்ம கந்தகோட்டத்தில் வந்து தெய்வ மணிமாலை பாடினார்ல. இந்த சென்னைக்கு அருமையான பட்டம் கொடுத்தது வள்ளற் பெருமான். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே. ஞாபகம் வருதா? சண்முகத்துய்ய மணி. நம்மள சண்முகம் விடமாட்டாரு போல இருக்கு. சண்முகத்துய்ய மணி உண்முக சைவ மணி சண்முக தெய்வ மணியே தருமமிகு சென்னை. வேற எந்த ஊருக்கு இப்படி பட்டம் கொடுக்கல. வள்ளற் பெருமான் சென்னைய தருமமிகு சென்னைங்கிறார். ஒருவேளை ஆவிச்சி காலேஜுக்கு வந்து பார்த்தாரா என்னவோ? பார்த்திருக்க முடியாது, கற்பனையில பார்த்திருப்பாரு. முன்பார்வை. தருமமிகு சென்னையில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு கும்மி அடிக்கிறது. பொம்பளை பிள்ளைங்க அந்த காலத்தில் கும்மி அடிச்சு பாடுறது அது ஒரு பெரிய எக்ஸர்சைஸ். ஆடி கையை பாருங்க, கையை இப்படி விடாம தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராதான். இப்படி தட்டணுமா? சில பேர் மேலே மொட்டை மாட்டில் நின்றுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு இருப்பேன். இப்போ தட்டிடப்படாது தாயி, இப்போ தட்டுனா பேச்ச முடியும்னு அர்த்தம் ஆயிரும். CN அண்ணாதுரை பச்சையப்பாஸ் காலேஜில் வந்து சொற்பொழிவு பண்ணார். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். 1962 அண்ணாதுரை பேசுறாரு. மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மாணவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், மேஜைகளை தட்டி விட்டே பல மேதைகளை தட்டி விட்டவர்கள் அப்படின்னார். கையை தட்டுறது மேஜையை தட்டுறதெல்லாம் நிறுத்துன்னு சொல்றதுக்கு அடையாளம். ஒரு பக்கம் இருக்கட்டும். வள்ளற் பெருமான் பாடுகிறார். குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி. வள்ளிட்ட போனாராம் முருகப்பெருமான். குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடி இங்கடி சைவந்தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பெயர் கொண்டழைத்தாண்டி. சைவந்தழைக்க தோன்றினான், ஞான சம்பந்தன் என்ற பெயரை கொண்டான். முருகனை பாடுற ராமலிங்க சுவாமியின் சைவந்தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டழைத்தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி. உன் மனசுக்குள்ள பொய் இருந்தா கடவுள் வரமாட்டார். பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி.
அப்ப என்ன புரியுது? முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தராக அவதாரம் எடுத்தார் என்று அருணகிரியாரும் ராமலிங்க வள்ளற் பெருமானும் பேசுகிறார்கள். இப்ப நம்ம ஞான சம்பந்தர் வரலாற்றுக்குள்ள போறோம். 7ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டிலே சமணம் தழைத்திருந்த காலம். பாண்டிய நாடு பூரா சமணம். முதல்ல வந்தது பௌத்தம். 2500 வருஷத்துக்கு முன்னாலே புத்தர் நேபாளத்தில் லும்பினி. அப்புறம் வந்தது வர்த்தமான மகாவீரர், அதுதான் சமணம், ஜெயின்ஸ் சமணம். பௌத்தம் ஒரு வழியா இங்கே இருந்து போயிடுச்சு. மாணிக்க வாசகர் காலம் 3ஆம் நூற்றாண்டு, அப்ப பௌத்தம் தலையெடுத்தது. அப்புறம் பௌத்தம் போயிடுச்சு, சமணம் தலையெடுத்தது. சமணம் வந்து 7ஆம் நூற்றாண்டிலே பாண்டிய நாடு முழுக்க சமணம். ஆமா, சமணத்துக்கும் சைவத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? நமக்கு மதத்தின் மேல கோபம் இல்லை, இந்த மதவாதிகள் மேலதான் கோபம். சரிதானே? மதவாதிகள், அரசியல் வியாதிகள்ங்கிறான் பாருங்க, வாதி இல்லையா, அது மாதிரி மதவாதிகள். சமணத்தில் நமக்கும் அவங்களுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. சமணத்துக்கும் சைவத்துக்கும் ஒரு 2-3 சொல்றேன், என்ன இது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நாம் பண்ணின வினை என்ன வந்து அதுவா பிடிச்சுக்குமா, இல்ல கடவுள் வினைக்கு தகுந்த உடம்ப கொடுப்பாரா? கடவுள் தான் உடம்பு வினைக்கு தகுந்த உடம்பு கொடுப்பார். எங்க வண்டி அதுவா போய் மாட்டு முதுகுல ஏறிக்குமா, இல்ல மாடு அதுவா வந்து வண்டியில மாட்டிக்குமா? ரெண்டுக்கும் ஒரு ஆள் வேணும் இல்ல வண்டி ஓட்டுறவன். வண்டிங்கிறது வெனை, மாடுங்கிறது இந்த ஆன்மா. ரெண்டையும் பூட்டுற ஆளு வண்டி ஓட்டி சிவபெருமான். அதான் நம்ம சைவ சித்தாந்தம். வெனை நாம் பண்ணின வெனை அதுவா வந்து என்ன பிடிச்சுக்குமா? அது ஜடம். எங்க இந்த மைக் இருக்கு, இது இதுவா வந்து என் முன்னால நிக்குமா? நின்னா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். அதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அது மாதிரி வினையையும் உடம்பையும் சேர்த்து வைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பெயர் சிவபெருமான். இது நம்ம சைவம். சமணத்தில் எப்படி தெரியுமா? பண்ணின வெனை அதுவா வந்து ஒன்ன பிடிச்சிக்கும். அது எப்படி பிடிச்சிக்கும்? அவங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க தெரியுமா? இப்போ லண்டனுக்கு போறோம், பூரா வெள்ளைக்காரங்க, நமக்கு எல்லாரையும் ஒரு மாதிரி தெரியும். ஜேம்ஸும் ஃப்ரெடரிக்கும் ஒரே ஆளா தெரியும். அவன் நம்ம ஊருக்கு வந்தா நம்மளாம் ஒரு மாதிரி தெரியும். என்னம்மா அப்படித்தானே? இப்போ 1000 பசுமாடு கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டாச்சு. கண்ணுக்குட்டி கரெக்டாக அவங்க அம்மா பசுக்கிட்ட போயிருதா இல்லையா? அது மாதிரி நீ பண்ணின வினை உன்னை வந்து பிடிச்சிக்கும். அம்மா இது எங்க இருக்கு தெரியுமா? நாலடியாரில் இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல் திருக்குறளுக்கு அடுத்து வந்தது நாலடியார். நாலடியார்னு ஒரு நூல் தெரியுமா? சமண முனிவர்கள் பாடியது. பல்லாவுள் உய்த்து விடினும் குளக்கன்று வல்லதாம் தாய்நாடி கோடலை. 1000 பசுமாட்டுக்குள்ள விட்டாலும் கண்ணுக்குட்டி அவங்க அம்மா பசுவை கண்டுபிடிச்சிரும். நல்ல பழவினையும் அன்ன தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளர்க்கு. பழவினையும் அது மாதிரி யார் வினையை செய்தானோ அவனை வந்து பிடித்து கொள்ளும். இப்படிங்கிறது நம்ம நாலடியார். இப்ப நான் ஒரு வித்தியாசம் சொல்லியிருக்கேன். நாம் செய்த வினை நம்மை அதுவாக வந்து பிடித்து கொள்ளும். இது சமணம். கடவுள் வினைக்கு தகுந்த உடம்பை கொடுப்பார். இது சைவம். இது ஒரு வித்தியாசம். 2வது வித்தியாசம், இப்ப நல்லா பாடுனாங்களா இல்லையா? 8 பிள்ளைங்க நேத்தும் பாடி இன்னைக்கும் பாடி நல்லா பாடுனாங்க. நம்ம டான்ஸ் ஆடுறோமா இல்லையா? நம்ம சாமி அத்தனையும் டான்ஸ் ஆடும் தெரியுமா? பிள்ளையார் ஆடுவாரா? நர்தன கணபதி வைத்த தூக்கிட்டு ஆடுறாரு. முருகன் ஆடுவாரா? மயிலுமாடி நீயாடி வர வேணும் திருப்புகள் முருகன் ஆடுறாரு. அம்பாள் பராசக்தி அம்மாடி, அவ ஆடின ஆட்டத்துல தான் சிவபெருமான் ஆட ஆரம்பிச்சார். காளிகா தாண்டவம் ஆடினால சிவபெருமான் ஆடுவாரா?
ஆடாட்டி நம்மெல்லாம் வாழ முடியாது. அவர் ஆடணுமா இல்லையா? விரித்த செஞ்சடையாட வதன சந்திரனாட விரிகமல நயனமாட வெண்முறுவல் நிலவாட நன்னு தமருகமாட வீசும் ஒரு செங்கையாட தரித்த புலி அதளாட அபயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தன்பவளமே நீயாட உரித்த கரி உரியாட உரகங்கணம் ஆட உபய பரிபுறமுமாட ஒருவதம் எடுத்தாட ஒருவதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட நின்றாடும் உன் திருநடனம் என்று காண்பேன். ஜகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிற்சொரூபானந்தனே. சிதம்பரம் நடராஜா ஆடுறார் இல்லையா? அம்பாள் ஆடுறா, நடராஜா ஆடுறார். மகாவிஷ்ணு ஆடுவாரா? பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். பாரதி. கிருஷ்ணன் எது மேல ஆடுறாரு? காளிங்க நர்தனா காண்டீவன் மைத்துனாம். காளிங்கனுங்கிற பாம்பு மேல ஆடுறாரா? யாரு? மகாவிஷ்ணு. நம்ம சாமி பூரா நடன ஆடுங்க, அத்தனை சாமியும் ஆடும். சமணத்தில் எப்படி தெரியுமா? நடனம் ஆடக்கூடாது. நடனம் ஆடினால் மக்கள் கெட்டு போய் விடுவார்கள். நான் ரொம்ப சொல்லலை சமணம். இன்னொன்று சொல்லவா? என்ன அடிச்சிடப்படாது. பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. சமணத்தை போய் பாருங்க, பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. ஏம்மா இது என்ன அநியாயமா இருக்கு? அப்ப அவளை எதுக்கு படைச்சாரு? குழந்தை குட்டி பெத்துக்கிறதுக்குத்தான். அவ வேற ஒன்னத்துக்கும் இல்லை. இப்படி சொன்னா என்ன உதைப்பீங்களா, உதைக்காம விடுவீங்களா? என்னம்மா பொண்ணுக்கும். ஏம்மா அப்ப அவளுக்கு எப்பத்தான் மோட்சம் கிடைக்கும்? அடுத்த பிறவியில ஆனா பிறந்தாத்தான் அவளுக்கு மோட்சம். இது சமணம். நம்ம மீனாட்சியை கும்பிட்டாத்தான் சொக்கலிங்க பெருமான்ட்டே வரலாம். பாஸ்போர்ட் அங்கே வாங்கணுமா? அம்மா பெர்மிஷன் கொடுத்தாத்தான் அப்பாட்ட வரலாம். எங்க மதுரை முதல்ல யாருக்கு வழிபாடு? அம்மா மீனாட்சி பராசக்தி. அவளை கும்பிட்டுத்தான் சொக்கலிங்க பெருமான்ட்டே வரணும். இதாங்க சமணத்துக்கும் சைவத்துக்கும் வித்தியாசம். நம்மளாம் சைவத்தில் இருந்தோம். பாண்டிய நாடு முழுக்க சமணம். அதனால என்ன ஆகி போச்சு? சைவம் போய்விட்டது. அந்த காலத்தில் மதம் மாத்துறது எப்படி தெரியுமா? ராஜாவை மாத்தினா எல்லாரும் மாறிடுவாங்க. அரசன் எவ்வளி குடிகள் அவ்வளி. பாண்டிய ராஜாவை மாத்தி விட்டான். பாண்டிய ராஜாவுக்கு பேர் தெரியுமா? கூன் பாண்டியன். அவனுக்கு முதுகும் கூனி போச்சு, மனசும் கூனி போச்சு. முதுகு கூன்னா தப்பு இல்லம்மா, உடம்பு குறை தப்பா இல்லை, மனசு குறை தப்பு. உள்ளமும் கூனி போச்சு. அவன் சமணத்தில் சேர்ந்துட்டான். பாண்டிய நாடு மதுரை முழுக்க சமணம். மீனாட்சி அம்மன் கோயில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வர்றாங்க. அப்பா அவ்வளவு கூட்டம். அந்த காலத்தில் எப்போ 630 640 அப்போ 2 பேர் உள்ள போய் கும்பிடுவாங்களாம். யார? மீனாட்சி. யார் 2 பேரு? ஒன்று சோழ நாட்டு பொண்ணு, அவ பேர் மங்கையர்க்கரசியார். இன்னும் ஒன்று சோழ நாட்டில இருந்து வந்த மந்திரி குலச்சிறையார். இந்த பாண்டிய நாட்டு ராஜாவுக்கு என்ன பேரு? கூன் பாண்டியன். இந்த பொண்ணு மங்கையர்க்கரசி. கதையெல்லாம் ரொம்ப பெருசு. இந்த 2 பேருக்கும் காதல் வந்துருச்சு. அப்பவே காதல் எப்பவும் வரும் இல்ல? ஏம்மா 80 காதல் வரும், 90 காதல் வரும். நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தி காஞ்சிபுரத்தில். நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தி சாளுக்கிய நாட்டின் மேல சண்டைக்கு போறார். அப்போ சோழ நாட்டு ராஜா உதவி பண்றதுக்காக சேனையோட அங்க போனார். போனவர் சேனையோட அந்த படையெடுப்புக்கு போயிட்டார். இந்த சோழ நாட்டு ராஜாவுக்கு ஒரு பொண்ணு. அவ பேரு தெரியுமா? மானி. அவ பேர் என்ன? மானி. மானின்னா பெருமை உள்ளவன். இங்க செட்டி நாட்டில் அந்த காலத்தில் என்ன மானி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. தெரியுமாம்மா? பழைய வழக்கு. அந்த காலம் இப்போ எல்லாம் தெரியாது ஐயா. என்ன மானி? ஒரு தாக்கலும்ப.
மானின்னா பெருமை உள்ளவன். இந்த பொண்ணுக்கு என்ன பேரு? மானின்னு பேர். அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு. காஞ்சிபுரத்திலே நம்ம நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தியினுடைய மனைவி இடத்திலே பொண்ணை ஒப்படைச்சிட்டான் ராஜா, சோழ ராஜா. பல்லவ சைன்யம் புறப்பட்டது, சோழ ராஜாவும் சண்டைக்கு போயிட்டார். இந்த பொண்ணு இங்கே இருக்கு. எங்கே இருக்கு? நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தியின் மனைவிட்ட. நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தியின் மனைவிக்கு ஒரு தம்பி, அவன் தான் இந்த பாண்டிய நாட்டு கூன் பாண்டியன். இவன் அக்காவுக்கு அத்தானுக்கும் துணை பண்றேன்னு போனான். சமணர்கள் பிடிச்சுக்கிட்டாங்க, போகவே இல்லை, காஞ்சிபுரத்தில் இருந்துட்டான். சேனையெல்லாம் போகட்டும், நம்ம நிம்மதியா இருப்போம். எங்க? காஞ்சிபுரத்தில். இவன் சமணன். சமணர்கள் வளைத்து விட்டார்கள். ராஜாவை வளைச்சா நாட்டை வளைச்சு விடலாம். நம்ம சமணர்களை திட்டலை. சமணர்கள்ல எவனெல்லாம் ராஜ்யத்தை பிடிக்கணும்னு நினைச்சு மதத்தை மறந்துட்டு திரிஞ்சானோ அவனைத்தான் நம்ம திட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் ராஜாவை வளைச்சிட்டாங்க. இந்த 2 பேரும் ஒரு நாள் சந்தித்தார்கள். எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணலும் எதிர்பொறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். 2 ஒண்ணு பார்த்தது, காதல் வந்துருச்சு. இது எப்படி இருக்கு? அவன் சமணன், இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு 4 வேளை சிவபெருமான கும்பிடுற சோழ வம்சம். சண்டை முடிஞ்சு ராஜா ஜெயிச்சு வந்துட்டார். சோழ நாட்டு ராஜா இங்க வந்து என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்ல, பல்லவ மன்னனுடைய மனைவி என் தம்பிக்கு உங்க பொண்ணை கொடுங்க. என்னம்மா, அவர் சமணர் அல்ல, உங்க பொண்ணுடைய வழிபாட்டில் அவன் தலையிட மாட்டான். சரி, கல்யாணம் ஆச்சு. யாருக்கு? கூன்பாண்டியன் சமணன், பாண்டிய ராஜா. நம்ம சோழ நாட்டு பொண்ணு மானி சைவ பொண்ணு. இது அவங்க அப்பா அனுப்புறாரு. யோசிச்சாரு, நம்மெல்லாம் வீட்டில் பொண்ணை அனுப்புற பொழுது ஸ்ரீதனம் கொடுப்போமா இல்லையா? சிறு தனம், அதான் ஸ்ரீதனம் ஆயிடுச்சு. ஏன்? அந்த பொண்ணுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும். அவர் என்ன பண்ணாரு? சோழ நாட்டு மந்திரி குலச்சிறையார ஸ்ரீதனமா கூட அனுப்பிச்சாரு. இந்த 2 பேரும் தான் மதுரைக்கு வந்தாங்க. 2 பேரும் தான் மீனாட்சியை கும்பிடுறது. மதுரை கோயிலுக்கு ஒரு புள்ள போறது கிடையாது. அத்தனையும் அஸ்தி நாஸ்தி, எல்லாம் சமன். கோயில் சுத்தமா கிடக்கும். இந்த நேரத்திலே திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்கிறார். கிபி 639. அவர் நட்சத்திரம் என்ன தெரியுமா? திருவாதிரை. பெரிய புராணத்தை சேக்கிழார் ஒரு சித்திரை திருவாதிரையில் தொடங்கி அடுத்த வருஷம் சித்திரை திருவாதிரையில் நிறைவு செய்தார். பெரிய புராணம் 4286 பாட்டு. அவ்வளதையும் சேக்கிழார் சொல்லி அர்த்தம் சொல்லி ஒவ்வொரு பாட்டா சொல்லி அத்தனை பாட்டு முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. திருவாதிரையில ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் திருவாதிரையில முடிச்சார். ஆதிசங்கரர் திருவாதிரையில் தோன்றியவர். மற்ற நட்சத்திரங்களுக்கு திருங்கிற அடைமொழி கிடையாது. 2 நட்சத்திரத்துக்குத்தான் திருங்கிற அடைமொழி உண்டு. ஒன்று சிவனுக்குரிய திருவாதிரை, இன்னொன்று திருமாலுக்குரிய திருவோணம். புரியுதா? திருவாதிரை அன்னைக்கு குழந்தை பிறக்குது. 639. 3 வருஷம் ஆச்சு. அவங்க அப்பா குழந்தைய கூட்டிக்கிட்டு குளத்துல குளிக்க போறார் சீர்காழியில. அவர் உள்ள தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த 3 வயசு குழந்தை படியில உட்கார்ந்து இருக்கு. திடீர்னு பசிக்குது, பால் வேணும். அப்படி மேல பார்க்குது. ஒரு ரிஷப வாகனத்திலே சிவபெருமானும் பராசக்தியும். பார்த்தது இல்லை, அம்மே அப்பான்னு அங்க பார்த்து அழுதுதான். எங்க பார்த்து? சிவபெருமானை பார்த்து. அம்பாள் பராசக்தியும் சிவபெருமானும் இறங்கி வந்தார்கள். அம்பாள் தங்க கிண்ணத்தில் பால் கொடுத்தாள். அந்த கிண்ணத்தோடு இந்த குழந்தை பாலை உண்டது. பால் இப்படி வடியுது. அவங்க அப்பா எந்திரிச்சு வந்துட்டார் மேல. யாரா பால் கொடுத்தது? கோபம் வந்துருச்சு.
எங்க யாரும் பால் கொடுத்தா சாப்பிடலாமா சாப்பிடப்படாதா? சாப்பிடக்கூடாது. யோக்கியம் வீட்டில் பால் சாப்பிட்டா நம்மளும் யோக்கியனா இருக்கலாம். திருட்டு பைய வீட்டில் பால் சாப்பிட்டா வெளியில் வர்ற பொழுது செருப்பை தூக்கிட்டு போகலாமான்னு தோணும். மகாபாரதம் சாமி பீஷ்மாச்சாரியார் சொல்றார், எப்ப கடைசி காட்சியில யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு, பீஷ்மர் இறக்க வேண்டிய நேரம், அதுக்கு நாள் பார்த்து இருக்கார். பீஷ்மருக்கு ஒரு வரம் என்ன தெரியுமா? அவங்க அப்பா கொடுத்த வரம் இச்சா மிருத்தியு, நினைக்கிற பொழுது சாகலாம். நமக்கெல்லாம் அப்படி வரம் கொடுத்தா நினைக்கவே மாட்டான். என்னவா? நினைக்கிற போது சாகலாம். அவர் மரணப்படுக்கையில் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார். எங்கே? குருட்சேத்திரம். தர்மக்ஷேத்திரே குருட்சேத்திரே. நான் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். குருட்சேத்திரத்தில் 6 நாள் இருந்தேன். வரி வரியா ஒவ்வொரு இடமா போய் பார்த்தேன். அப்படி படுத்து கிடக்கிறார். சாக போறார். கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்கள் 5 பேரு, பாஞ்சாலி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். டே பாட்டனார் சாக போறார், அறிவாளி, அறிவை வாங்கிக்கணும். என்ன சொல்றீங்க? தர்மம் தெரிஞ்சவர், அவர்கிட்ட தர்மத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மரணப்படுக்கையில படுத்து கிடக்கிறார். பாஞ்சாலி பாண்டவர்கள் எல்லாரும் வந்தாங்களா, சொல்ல ஆரம்பிச்சுட்டார் நீதி. பீஷ்மாச்சாரியாருடைய கீதை, இதுக்கு பேரு பீஷ்ம கீதைன்னு பேரு. நீதிகளை எல்லாம் சொல்றான். திடீர்னு பாஞ்சாலி சிரிச்சுட்டான். அம்மா தாயே, முந்தி ஒரு தரம் சிரிச்சே, 18 அக்குரோணி முடிஞ்சு போச்சு. மகாபாரத யுத்தத்தில் 18 அக்குரோணி. ஒரு அக்குரோணி என்ன தெரியுமா? 2.5 லட்சம் பேர். 18 அக்குரோணின்னா 45 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்பவே. அம்மா அன்னைக்கு சிரிச்ச, யுத்தம் வந்துருச்சு, இப்ப சிரிச்சியே ஏன்? பாஞ்சாலி கம்பீரமா சொல்றா, பாட்டனாரே, அன்னைக்கு சபையில நான் வீட்டுக்கு விளக்கு ஒத்த புடவையோட இருந்தேன். அந்த பாவி துச்சாதனன் வந்து துகிலுரிய ஆரம்பிச்சான். அப்போ நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தீங்களே, இந்த தர்மமெல்லாம் அப்ப எங்க போச்சு? கேப்பள இல்லையா? பெண்ணில் பெருந்தக்க யாவுல. பாட்டனார் இப்ப சொல்றார், அம்மா அன்னைக்கு இந்த துரியோதனம் போட்ட சோத்தை சாப்பிட்டனா அவன் புத்தி எனக்கு வந்துருச்சு. தர்மம் தெரிஞ்சா கூட சொல்ல முடியல, இப்ப மட்டும் சொல்றீங்க. இப்போ அர்ஜுன விட்ட அம்புல அவன் போட்ட சோறு ரத்தமா போயிடுச்சு. இப்ப இருக்கிறது எங்க அம்மா கங்காதேவி கொடுத்த தூய உடம்பு, அதுதான் தர்மத்தை சொல்றேன். என்ன புரியுது? சாப்பாடு யாரு கூப்பிட்டாலும் போய் சாப்பிடப்படாது. நல்லவங்க வீட்டில் தான் போய் சாப்பிடணும். அயோக்கியம் வீட்டில் சாப்பிட்டா அந்த புத்தி நம்மளுக்கு வந்துடும். அதனால அப்பா ஞானசம்பந்தரை பார்த்து என்ன கேட்கிறார்? யாரா பால் கொடுத்தது? கையில பெரம்பு எடுத்தார அடிக்கிறதுக்கு. யாரை அடிக்க? ஞானசம்பந்தரை அடிக்க. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுற. முனிவுன்னா என்ன அர்த்தம்? கோபம். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுற தானனை ஆண்டவன் காதையார் குழலினன் கழுமல வளநகர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. ஞானசம்பந்தர் பாடுறாரு. யாரா பால் கொடுத்தா? இந்த பிள்ளை வாயை திறக்குது. எப்படி திறக்குது? காதை மூடிக்கிட்ட ஓம்னு சத்தம் கேட்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை ஓம். அ உ ம ஓம். ஓம் அ உ ம சவுண்டு 3. இந்த பிள்ளை தமிழுக்கு முதல் எழுத்து தா, அதுக்கு ரூட்டு வந்து இத்து. இத்து பிளஸ் ஓ. தமிழ் இத்து, ஓங்காரம் ஓ, ரெண்டையும் சேர்த்து தோன்னு ஆரம்பிச்சது குழந்தை. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. யாரு பால் கொடுத்தது? தோடுடைய செவியன்.
எங்க தோடுன்னா என்ன? ஆண்கள் போடுறதுக்கு குளைன்னு பேர், பெண்கள் போடுறதுக்கு தோடுன்னு பேர். தோடுன்னா என்ன? படுவது பாடு, கெடுவது கேடு, நடுவது நாடு, விடுவது வீடு, தொடுவது தோடு. காதை தொட்டுக்கிட்டு இருந்தாத்தான் தோடு, தொங்கினா தொங்கட்டான். சரியாம்மா? ஆமா, தொட்டத்தானே தோடு. தமிழ் வாக்கு பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் உண்டையா. படுவது பாடு, தொடுவது தோடு. தோடுன்னு, ஆமா, தோடுன்னா அது அம்மா போடுறதா அப்பா போடுறதா? அம்மா. என்னது பால் கொடுத்தது அம்மாவா அப்பாவா? அதனால தோடுன்னு ஆரம்பிச்சார். அம்மாவுக்குத்தானே முதலிடம், தாய்க்குத்தானே ஏன் முதலிடம்? எவ்வளவு பெரிய ஞானியாயிருந்தாலும் தாயை வணங்க வேண்டும், தகப்பனார் ஞானியை வணங்க வேண்டும். மறக்காதீங்க, ஞானி தகப்பனாரை வணங்கினால் தகப்பனாருக்கு பாவம், ஞானி தாயை வணங்காவிட்டால் ஞானிக்கு பாவம். அம்மா தானம்மா முக்கியம். அவதானே 300 நாள் வயிற்றுல சுமந்திருந்தவர். அப்பாட்ட போய் இந்த பாருங்க, 2 பேரும் ஈக்குவல், ஆளுக்கு பாதி, நீங்க 5 மாசம் வச்சுக்கிடுங்க, நான் ஒரு 5 மாசம் வச்சுக்கிறேன். முடியுமா? முடியாதில்ல. அதான் குடியிருந்த கோயில். தோடுன்னு ஆரம்பிச்சார், சடார்னு திரும்பினார். சிவபெருமான் பக்கத்தில் நிற்கிறார்ல, செவியல் இல்ல செவியன், காது. அது எதுக்கு காதை பிடிச்சி முதல்ல பாடுறாரு? எங்க கண்ணு முக்கியமா காது முக்கியமா? சார் ரெண்டும் தான் சார் முக்கியம். அட ரெண்டுக்குள்ள சொல்லுங்க, கண்ணு முக்கியமா காது முக்கியமாமா? கண்ணு தெரியலன்னா கண்ணோட போகும், காது கேட்கலன்னா வாயும் பேசாது. தெரியுமா? குழந்தைக்கு காது கேட்கலன்னா வாய் பேசாது. கண்ணோட காது முக்கியம். கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். காதால கேட்கிறதுக்கு என்ன பேரு? செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. பிள்ளைங்க சந்தோஷமா சொல்லுது, நல்லா இருங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். இந்த பாருங்க, ரொம்ப நேரம் டிவி பார்த்தா கண்ணு வலிக்குது, ரொம்ப நேரம் நடந்தா கால் வலிக்குது, ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்குது, ரொம்ப நேரம் கேட்டா காது வலிக்காது. காது வலிக்காது. காது வலிக்குமா? அதனாலதான் அதுக்கு என்ன பேர் கொடுத்தான்? செவிச்செல்வம். சிவபெருமானே, நான் உன்னை பாடப் போகிறேன், இந்த பாடல் உன் செவிகளில் அரங்கேற வேண்டும். அதனாலே தொடங்குற பொழுது தோடுடைய செவியன். காதுக்கு மரியாதை. இன்னொன்று தெரியுமா? இந்த காது ஓமுங்கிறாப்பல இருக்கும். ஓம், அந்த இம்மன்னாவுக்கு புள்ளி வைக்கணும்ல, அதுக்குத்தான் காதை குத்துறது. எதுக்கு காது குத்துறாங்க? இம்மன்னாவில் புள்ளி வைக்கணும்ல, அதனால குத்துறது. ஒரு ஆள் சொன்னார், டேய் அது தேவைன்னா கடவுளே குத்தி இருக்க மாட்டாரா? இத்தனை ஓட்டவர் அதை ஒன்று போட்டிருக்க மாட்டாராடா? என்னவோ நமக்கு ஒரு ஆசை, காதை குத்து. நல்ல வேளை அவனவன் காதை குத்திக்கோ, அடுத்தவன் காதை குத்திராதே. தோடுடைய செவியன். அடுத்தாப்பல பாருங்க, விடை ஏறி. அவன் எதுல வர்றான்? ரிஷப வாகனத்தில் வர்றான். காளமாடு. எங்க பசுமாடு முக்கியமா காளமாடு முக்கியமா? பசுதானே முக்கியம். இல்லைம்மா, பசுமாடு கூட சமயத்தில் பால் கொடுக்காம எக்கிரும். கல்கத்தாவில் போய் பாருங்க, என்னத்தையோ வச்சு அடிச்சு பால் கொண்டாடுவாங்க. பசுமாடு கூட ஏமாத்து. இந்த காளமாடு இருக்கே ஏமாத்தாது, உழைக்கும், நாயா உழைக்கும். பாவம். நமக்கு அரிசியை கொடுத்துரும், அது உமி தவிடு வைக்கோல். நமக்கு வேண்டாததையெல்லாம், நம்ம சாப்பிடாததையெல்லாம் அது சாப்பிடும். நம்மளை விட மாடா உழைக்கிறான்டா, சொல்றோமா இல்லையா? உழைக்கும். சிவபெருமான் எப்படி தெரியுமா? அதே மாதிரி நமக்கு வேண்டாதத்தான் அவர் எடுத்துக்குவார். நீ நாட்டில் இருக்கியா? நான் காட்டில் இருக்கேன்ப்பா. நீ ஆடை உடுத்திக்கிறியா? எனக்கு புலித்தோல் போதும்டா. இந்த சில பூ இருக்கு, அதாவது இந்த நம்ம பயன்படுத்தாத பூ, எருக்கம்பூ.
வீட்டில் பொண்டாட்டிக்கு ஒரு நாளைக்கு எருக்கம்பூவை கொண்ட தலையில் வைங்க, அடுத்து 3 வருஷத்துக்கு சோறு கிடைக்காது. சிவபெருமான் என்ன பண்றாரு? உனக்கு மல்லிகைப்பூ வச்சுக்கோ, எனக்கு எருக்கம்பூவை கொடுறா. வெள்ளெருக்கஞ்சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமாயணம். நமக்கு எது தேவையில்லையோ அதையெல்லாம் அவர் அள்ளி போட்டு, நீ பகல்ல நிம்மதியா தூங்குவியா? நான் ராத்திரியில ஆடுறான்டா. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அதனால இன்னொன்று தெரியுமா? காளமாடு என்பது தர்மத்துக்கு அடையாளம், அறத்துக்கு அடையாளம். ரிஷபம், கடவுள் எங்கே இருப்பார்? தர்மம் பண்ற இடத்துல இருப்பார். கொடு கொடு. வாழ்க்கைக்கு அறம்னா என்ன தெரியுமா? கொடுக்கிறது தான் அறம். ஈதல் அறம். ஔவையார், ஈதல் அறம். கொடு கொடு கொடு. ஒரு ஃபுட்பால், புல்லாங்குழல் ரெண்டும் சந்தித்து கொண்டன. இந்த ஃபுட்பால் புல்லாங்குழலை பார்த்தது. தம்பி நல்லா இருக்கியா? அண்ணே நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஏண்டா கேட்குற? என்ன 11 பேரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் காலாட்டி அடின்னு அடிக்கிறாங்க. தலைகளால் அடிக்கிறான், காலால் அடிக்கிறான். நல்ல வேளை கை படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க, இல்லாட்டி அதாலையும் அடிப்பாங்க. தம்பி 11 பேர் என்ன அடியா அடிக்கிறாங்கடா. புல்லாங்குழல் ஒன்ன எல்லாரும் மதிக்கிறாங்க. புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. உன்னை எல்லாரும் மதிக்கிறாங்க, என்னை எல்லாரும் மிதிக்கிறாங்க. ஏண்டா இப்படி? புல்லாங்குழல் சொன்னதாம், அண்ணே எனக்குள்ளே இருக்கிற காற்றை நான் சரிகம பதனி என்று 7 துவாரங்களின் வழியாக எல்லோருக்கும் கொடுக்கிறேன், என்னை மதிக்கிறார்கள். கால்பந்தாகிய நீங்கள் காற்றை உள்ளே வைத்து பூட்டி விட்டீர்கள், மிதிக்கிறார்கள். புரியுதா? பூட்டுனா மிதிப்பாங்க, கொடுத்தா மதிப்பாங்க. மதிப்பாங்களா இல்லையா? ஈதல் அறம். ஒரு புண்ணியவான் கட்டின கல்லூரியில தானே இன்னைக்கு இந்த ஞானதானம் நடக்கிறது இல்லையா ஐயா? நேத்திக்கு நான் ஒன்று சொன்னேன். பழனியில தங்கரதம் பண்ணினது யாருன்னு சொன்னேன்? அருமை, பரவாயில்லையே. விவிசிஆர் முருகேச முதலியார். அது 1948 49 கொடுத்த காசு தான் நம்ம கணக்கில் கிரெடிட் ஆகும். அங்க ஒரு அக்கவுண்ட் இருக்கு தெரியுமா? அங்க கிரெடிட் ஆகும். ஒரு பக்கம் இருக்கட்டும். தோடுடைய செவியன் விடையேறி. விடையினா தர்மம், அதுக்கு சொல்ல வந்தேன். தர்மம்னா என்ன? கொடுக்கிறது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி. சின்ன பிள்ளையா இந்த சந்திரன் கண்ணில் விட்டுருச்சு. சிவபெருமான் தலையில என்ன இருக்கும்? மதி இருக்கும். ஆமா, தலையில மதி இருக்கணுமா இருக்க வேண்டாமா? என்னம்மா, தலையில மதி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சிவபெருமானுக்கு தலையில மதி இருக்கு, அப்படித்தானே இருக்கணும். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி. காட்டுல உள்ள பணத்துக்கு மேல உள்ள பொடியை, பிண எரிஞ்ச பொடியை உடம்புல தூவிக்கிட்டு இருக்கிறார். காசியில காலையில 3 மணிக்கு விஸ்வநாதருக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும். காலையில 3 மணி, 3:30 மணிக்கு அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. மணிகர்ணிகா காட் ஒரு 7-8 எரியும். ஒரு 10-15 கியூவில் படுத்து கிடக்கும். போய் பாருங்க, அரண்டு போவாங்க எல்லாரும். அதில் போய் ஒரு சாம்பலை எடுப்பார். அது எந்த உடம்புக்கு கொடுத்து வச்சிருக்கோ அதை எடுத்து தண்ணியில் கரைச்சி முதல் அபிஷேகம் காசி விஸ்வநாதருக்கு சுடலையினாலே அபிஷேகம். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். ஏம்மா, உள்ளங்கவர் கள்வன்னு யாரு சொல்லுவா? திங்க் பண்ணுங்க. பரவாயில்லையே, நல்ல சரியான சபை. காதலி தானையா சொல்லுவா? நம்ம திருஞான சம்பந்தர் தன்னை காதலியாக மாற்றிக்கொண்டார். கடவுளை அடைய வேண்டுமானால் நீ உன்னை மனசளவில் பெண்ணாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எழுதி வச்சுக்கிடுங்க, நாளைக்கு தான் பேச போறேன்.
நீ ஆணாக இருந்தால் கடவுளை அடைய முடியாது. என்ன சார், அப்பர் சுவாமி ஆண் இல்லையா? திருஞான சம்பந்தர் ஆண் இல்லையா? சுந்தரர் ஆண் இல்லையா? மாணிக்க வாசகர் ஆண் இல்லையா? உடம்பினாலே ஆண், உள்ளத்தினாலே பெண். நீங்கள் உள்ளத்தினாலே பெண்ணுக்குரிய அன்பு, பெண்ணுக்குரிய பணிவு, பெண்ணுக்குரிய பாசம், பெண்ணுக்குரிய நம்பிக்கை இதெல்லாம் இருந்தால்தான் கடவுள் பால் செல்லலாம். அத்தனை பேரும் பெண்ணாக மனசளவில் மாறியவர். இது சட்டதானே ஐயா? உடம்புங்கிறது என்ன, வெறும் சட்டை தானே? ஆன்மாவுக்கு இது ஒரு சட்டை. இந்த பிறவியில இது சட்டை, அடுத்த பிறவியில எது சட்டையோ யாருக்கு என்ன தெரியும்? அதனால ஆன்மா பெண்ணாக மாறினாலன்றி ஆண்டவனை சேர முடியாது. 3 வயசு பிள்ளை உள்ளங்கவர் கல்வனா, ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பிரம்மா வழிபாடு செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, இவன் தான் எனக்கு பால் கொடுத்தான். இவளா இவனா? என்ன அநியாயமா இருக்கு? பால் கொடுத்தது அம்மா, இவர் இவன் அன்றேயா? ஏன்? அவன் வேற அவள் வேற இல்லை. எங்க மனமும் மலரும் வேற வேறையா? சந்தனமும் மனமும் வேற வேறையா? நெருப்பும் சூடும் வேற வேறையா? சூரியனும் கிரணங்களும் ஒண்ணுதான். அம்பாளுக்கு பேரு அருள், அவனுக்கு பேரு ஆண்டவன். அருள் வேணுமா, ஆண்டவன் வேணுமா? ஆமா, அருள் இல்லைன்னா நம்ம எதுக்கு ஆண்டவன்கிட்ட போறோம்? யோ, நீ பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கியா, நான் பாட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிடுவோம்ல. அருள் கொடுத்தா தானே, அருள் கொடுத்தா தானே ஆண்டவனையே பார்க்க முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அம்பாள் தான் அருள். ஆமா, ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? இப்போ இவன் என்றேன்னு பாடிவிட்டாரா? அப்போ இந்த பால் கொடுத்த அம்மாவும் அப்பாவும் சிவபெருமானும் பார்வதியும் அங்க நின்னாங்களா இல்லையா? நீங்க பாத்தீங்களா? தெளிவா இருக்கிறாங்க, நின்னாங்க. இவருக்கு தெரியல. இவன் அன்றே, இவன்னா என்ன அர்த்தம்? அவன்னு பாடல, இவன் அன்றே நின்றுக்காங்க. இந்த ஆளுக்கு தெரியல. ஏன் தெரியல? கடவுள் நினைச்சாத்தான் கடவுளையே நம்ம பார்க்க முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே, கடவுள் காட்டினால் அன்றி நீங்கள் கடவுளை காண முடியாது. நேரம் இல்லை, வேகமா ஓடிடுறேன். 5 செய்தி இன்னும் நான் சொல்ல தொடங்கல. சிவபெருமான் உள்ள மூர்த்தியில சிறப்பான மூர்த்தி நடராஜா. டாக்டர் மு வரதராஜனாரோட நான் கொஞ்ச காலம் பழகி இருக்கிறேன். தெரியுமா? பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர், நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர், மதுரையில் துணைவேந்தர் டாக்டர் மு வரதராஜனார். அருமையான இலக்கிய மேதை. அவர் சொல்றார், உலகத்திலே உள்ள மூர்த்தங்களில் மிக சிறப்பான மூர்த்தம் நடராஜ மூர்த்தம். நடராஜா தான் ஆடினால். இந்த எல்லாரும் திருவிழா ஆரம்பிக்கிற போது, தேவாரம் பாடுற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்றாங்களா இல்லையா? முடிக்கிற போது திருச்சிற்றம்பலம். என்ன, மெட்ராஸில் பாடினாலும் திருச்சிற்றம்பலம், மதுரையில் பாடினாலும் திருச்சிற்றம்பலம். என்ன அர்த்தம்? ஏன்? சித்த அம்பரம், அறிவுமயமான ஆகாசம். அம்பலம் என்றால் கோயில், சித்து என்றால் அறிவு, அறிவு திருக்கோயில் நடராஜா. சிற்றம்பலம். ஆமா, சிற்றம்பலம்னு எழுதிட்டு புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணுங்க, எத்தனை எழுத்து இருக்கு? சி இர் விட்டுருங்க, ர இம் விட்டுருங்க, ப ல இம், எத்தனை இம் விட்டுறணும்? திருச்சிற்றம்பலம் எண்ணுங்க. தீ அதை சேர்க்கணுமில்ல. தீ ரூ இச்சன்னா விட்டுருங்க, சி இர்ரன்னா விட்டுருங்க, ர இம் விட்டுருங்க, ப ல இம் இம் விட்டுருங்க. எத்தனை எழுத்து? முதல்ல ஒரு 6 திருச்சிற்றம்பலம், பின்னால ஒரு 6 திருச்சிற்றம்பலம். 6 திருமுறைகள் 12.
திருமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம், தேவாரம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சிதம்பரம். அதனாலே 6×12 திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி பாடுவது நம்முடைய பழக்கம். அதான் அந்த திருச்சிற்றம்பலத்துக்கு சிறப்பு. மாணிக்கவாசக பெருமான் பாடியது நடராஜாவை திருஞான சம்பந்த பிள்ளையார் அற்புதமாக பாடிய இடம் திருச்சிற்றம்பலம். அதை கும்பிட்டு விட்டு 5 செய்தியில முதல் செய்திக்குள்ள போறேன். என்ன செய்தி? நடராஜ வடிவம். பூமி உருண்டைதானே? ஆமா சார். சுத்துதா? ஆமா சார். உருண்டைன்னா ஒரு நடுப்புள்ளி இருக்கணும்ல? ஆமா சார். எது நடுப்புள்ளி? சிற்றம்பலம். அமெரிக்காவில் கணக்கு போட்டு பார்த்தான். அட்சரேகை தீர்க்க ரேகை அவ்வளதையும் வச்சான். பெருக்கினான், கூட்டினான், கழிச்சான். அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி எல்லாத்தையும் கொண்டு வந்தான். கடைசியா சொன்னான், உலகத்துக்கு நடுப்புள்ளி இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில் எங்கே இருக்கு? தென்னிந்தியாவில் இருக்கிறது. தென்னிந்தியாவில் சிதம்பரத்தில் இருக்கிறது. சிதம்பரத்தில் நடராஜா கோயிலில் இருக்கிறது. நடராஜா கோயிலில் எந்த இடத்தில் நடராஜ பெருமானுடைய திருமேனி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடம்தான் உலகத்துக்கு மையப்புள்ளி. கண்டுபிடிச்சான். அங்கதாங்க நடராஜா ஆடுறாரு. அவர் ஆடலைன்னு நம்ம பேச முடியாது. புரியுதா? நடராஜாவுக்கு 5 தொழில். என்ன 5 தொழில்? 1 ஆக்கல், இந்த உடம்பை கொடுக்கிறது. 2 காத்தல், அப்பவே சொல்லிட்டேன், வேண முடிகிற வரைக்கும் இந்த உடம்பை காப்பாத்துறது. 3 அழித்தல், ஒடுக்குதல். அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்து தொட்டியில ஓய்வா போடுறாளா இல்லையா? அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு இறப்ப கொடுத்து ஓய்வா போடுறது. செத்ததுக்காக வருத்தப்படக்கூடாது. ரெஸ்ட் கொடுக்கிறான் கடவுள். ஆக்கல், காத்தல், அழித்தல், 4வது மறைத்தல். மறைச்சு விட்டார். எவ்வளவு மறைச்சு விட்டாரு? எங்க நம்ம எப்ப சாக போறோம்னு நமக்கு தெரியுமா? கையில் எழுதியிருந்தா என்னத்துக்காக? டிஓடி. என்னமா டிஓடி? டேட் ஆஃப் டெத்து. அவனவன் பார்த்தே செத்து போயிடுவான். எந்த பேங்க்லையும் ஓவர் டிராஃப்ட் தர மாட்டாங்க. பேங்க் ஏஜென்ட் என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு 4 அணுக்கில்ல போட்டிருக்கும்பாரு. இவன் அவர் கையை பார்த்து விட்டு ஐயோ உங்களுக்கு இன்னைக்கு இல்லை போட்டுருப்பா. ஆம்பாரு நின்று போயிடும். மறைச்சிட்டானே. மறைச்ச நல்லதா கெட்டதா? பாருங்க, நாளைக்கு வர்ற கஷ்டத்தை இன்னைக்கே நினைக்க வைக்கப்படாதுன்னு மறைச்சு விட்டானே. ரொம்ப அவசியம். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். இனிமே உனக்கு பிறவி இல்லை போடா. எல்லா வினையவும் நான் எரிச்சு விட்டேன். அதான் அருளல். வினைகளை எரித்து பிறவி இல்லாம. இப்ப 5 ஆச்சா? இந்த 5ஐயும் நடராஜா செய்கிறார். திருஞான சம்பந்தர் இந்த 5ஐயும் செய்தார். கடவுள் பண்ற காரியத்தை ஞான சம்பந்தர் பண்ணினார். அதனாலதான் அவரை இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எதால பண்ணினார்? தமிழால பண்ணினார். இன்னைக்கு தலைப்பென்ன? சம்பந்தன் ஞான தமிழ். கொஞ்சம் வேகமா ஓடுறேன். 1 திருமருகல்னு ஒரு ஊர் நம்ம திருவாரூருக்கு பக்கத்துல. அந்த திருமருகல்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ல வைப்பூர்னு ஒரு சின்ன கிராமம். வைப்பூர்ல ஒரு செட்டியார். அவருக்கு பேரு தாமன் செட்டியார். ராமன் செட்டியார் இல்லை, தாமன். தாமன். வாமன் பிரதர்ஸ் இங்கே மாம்பழத்தில் புகழ்பெற்ற புகைப்படம் இருக்கா? அது மாதிரி அவங்க தாமன் செட்டியார். தாமன் செட்டியாருக்கு 7 பெண் குழந்தை. 7 பெண் குழந்தை பிறந்தா அது வரமா சாபமா? என்னம்மா? என்னங்க? சத்தியமா வரம். அன்னைக்கும் வரம், இன்னைக்கும் வரம். அன்னைக்கு ஏன் தெரியுமா வரம்? அந்த காலத்தில் பொண்ணு தொகை குறைச்சல், மாப்பிள்ளை தொகை அதிகம். அதனால எல்லாம் அங்கே வருவான். உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோ, நான் 10 லட்சம் தர்றேன்பேன். அந்த மாமாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 7 பொண்ணை பார்த்தா வேற வியாபாரமே வேண்டாம். புரியுதா? வசதி.
அடே அப்பா, பணம் வேணும்னா இன்னொரு பொண்ணை பொத்துக்கணும், அவ்வளோதானே. கண்ணதாசனோட ஒரு தரம் போனேன். 20 ட்ரெஸ் எடுத்தார், ரெடிமேடு. அண்ணே எதுக்கண்ணே இத்தனை எடுக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பிள்ளை இருக்குடா. கூட வந்தவன் சொன்னேன், அண்ணே ஒன்று கூட எடுத்துட்டீங்க என்ன, அப்போ அடுத்த வருஷம் ஒரு பிள்ளை பெத்தா சரியா போச்சு. கவலைப்படாத மனுஷன், கவலைப்படாத மனுஷன். ட்ரெஸ்ஸு கூடி போனா என்ன செய்யணும்? அடுத்த வருஷம் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறது, அவ்வளோதானே. அந்த மாதிரி 7 பெண் குழந்தை. இவருக்கு சந்தோஷம். கமலாவுக்கு 10 லட்சம் கிடைக்கும், லலிதாவுக்கு 15 லட்சம் கிடைக்கும், வசதி. இவருக்கு ஒரு தங்கச்சி, அநியாயமா அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, அவளுக்கு அநியாயமா. அவள்கிட்ட பணம் காசு கிடையாது. இந்த ஆம்பளை பையனுக்கு பணம் கொடுத்துல கல்யாணம் பண்ணணும், முடியலை. அண்ணங்கிட்ட வந்துட்டு, அண்ணா உனக்கு 7 பொண்ணு, ஒரு பொண்ணை இந்த பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டில் விளக்கேற்றி வை. சரின்ட்டாரு. தங்கச்சி 7 பார்த்துக்கோ. தங்கச்சி நிம்மதியாக இறந்து போயிட்டான். பையன் வந்து மாமா வீட்டில் உட்காந்துட்டான். மூத்த பொண்ணு கமலா நமக்கு நமக்கு நமக்கு. ஒரு வக்கீல் ஐயா வந்து 10 லட்சம் குடிச்சு தட்டிக்கிட்டு போயிட்டார். 2வது பொண்ணு விமலா, 3வது பொண்ணு அமலா. ஒன்னொன்னா போயிட்டு இருக்கு. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். 1 2 3 4 5 6 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. 7வது பொண்ணு மிச்சம். அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு மாமா. இந்த பயலுக்கு எப்படி இருக்கும்? தோட்டத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணு வந்தது. அத்தான் என்ன, எப்போ அத்தைக்கு அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். அந்த பொண்ணு பேசுதுங்க. ஆமா, இப்போ அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார், நான் உனக்கு சொந்தம். இனிமே அப்பாவுக்கு குழந்தை பிறக்காது, நான் உனக்கு சொந்தம். இப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார். ஆமா, நான் என்ன செய்யட்டும்? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என் பின்னால வா. எங்கே? திருமருகல் கோயிலுக்கு போவோம். நாளைக்கு காலையில் என் கழுத்தில் ஒரு தாலியை கட்டு. அதுக்கப்புறம் அப்பா காலில் வந்து விழுவோம். யாரு? பொண்ணு. பலசாலி ஆனா பொண்ணா? என்னங்க, நான் என்ன பண்றது? நம்ம முட்டாத்தனமா வீக்கர் செக்ஸ்ன்னு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுதான் ஸ்ட்ராங்கர் செக்ஸ். ரொம்ப பேருக்கு அடிபட்டாத்தான் புத்தியில படுது. கம்பீரமா சொல்லிட்டா, புறப்படு. நீ முன்னாலே போனான், பின்னாலே வாரேன். முதல்ல போனது யாரு? பொண்ணு. பெரிய புராணத்திலே பெண்களுக்கு கொடுத்த சிறப்பான இடம் யாரும் கொடுக்க மாட்டார்கள். நினப்பில் வச்சுக்கிடுங்க. கம்பீரமா போயிடுச்சு பொண்ணு. இவன் பின்னால போனா, கோயிலுக்கு போனா, கோயில் சாத்தியாச்சு. சத்திரம். அந்த திண்ணையில அவ படுத்தா, இந்த திண்ணையில இவன் படுத்த. அந்த காலம். இப்ப நிச்சயதார்த்தமானா ஸ்கூட்டர்ல வச்சு கூட்டிக்கிட்டு போயிடுறேன். நல்ல வேளை வர்ற பொழுது 2ஆ வருதுங்க, 3ஆ வராமே. ஆண்டவன் கட்டளை. அந்த காலம்மா. சேக்கிழார் எழுதுறார். அடுத்த நான் அப்புறம் சொல்றேன். அதை ராத்திரி அவன் அந்த பக்கம் படுத்துட்டான். மாமா பொண்ணு அத்தை பையன், அவ்வளவுதானே. 2 இங்க படுத்தது. நல்லா தூங்கிருச்சு. காலம்பர பொண்ணு முதல்ல எந்திரிச்சிருச்சு. இவன் தூங்குறான். வந்து பார்த்தா பாம்பு கடிச்சு இறந்து கிடக்கிறான். இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? மேலே விழுந்து அழலாமா? தொடலாமா? தொடப்படாது. இன்னும் தாலி கட்டலை. சேக்கிழார் எழுதுகிறார், அரவு தீண்டினும் அணங்கு தீண்டிலள். பாம்பு தீண்டி பிடிச்சி இந்த பொண்ணு அவனை தொட்டு அழ முடியாம கிடக்கு. இங்கே உட்கார்ந்து கண்ணீர் விடுது. நான் தூய்மையானவள் என்று நிரூபிக்க கூட முடியாதே. என்னை பற்றி யாராவது சொன்னால் அதுக்கு சாட்சி கூட கிடையாது. சிவபெருமானே, இப்படி அநியாயம் பண்ணிவிட்டியே. உன்னுடைய திருவடியை நாடி வந்தேன், என்னை இப்படி ஆக்கிவிட்டாயே. அன்னைக்கு மன்மதன் இறந்த பொழுது வெறும் சாம்பலிலே இருந்து ரதிக்காக மன்மதனை எழுப்பி கொடுத்தாயே. இப்பொழுது சாம்பல் அல்ல, உடம்பே இருக்கிறது, எழுப்பி கொடு.
சிவனோட பேச முடியுமா முடியாதா? அழகா பேசலாம். அழுது கண்ணீர் விடுறார். திருஞான சம்பந்தர் வந்துட்டார். வயசு ஒரு 10-12 வயசு. இந்த பக்கம் கோயில், அந்த பக்கம் சத்திரம். கோயில்ல மேல வாத்தியம், சத்திரத்தில் பெண்ணுடைய அழுகை குரல். எங்க போகலாம்? நாம இருந்த கோவிலுக்கு தான் போவோம். பிரசாதமாவது கொடுப்பாங்க. இங்க வந்து நம்மளும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கவா? திருஞான சம்பந்தர் பார்க்கிறார். ஆலயத்துக்குள் சென்று வழிபாடு செய்வதை விட அழுத பெண்ணின் கண்ணீரை மாற்றுவது சிறப்பு. அதுதான் சைவம். புரியுதா புரியலையா? கோயிலுக்கு போய் கும்பிடுறது அப்புறம். ஒரு பெண்ணு அழுது கொண்டிருக்கிறாள். அவள் துன்பத்தை மாற்ற வேண்டும். ஞானசம்பந்த பிள்ளையார் இங்க வந்துட்டார். கதையெல்லாம் சொல்றாங்க. அந்த பொண்ணு தேம்பி அழுவதை பார்த்தார். சிவபெருமானே, இது நியாயமா? சடையாய் என்னும்மால், சரணி என்னும்மால், விடையாய் என்னும்மால், வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுன் மெலிவே. சிவபெருமானே, உன் கோயில்ல பூக்கள் மலர்ந்திருக்கின்றன, குவளை மலர்ந்திருக்கிறது. இந்த பொண்ணுடைய முகம் கூம்பி விட்டதே. மலர் மலர்ந்திருக்கிறது, இந்த மங்கையின் முகம் வாடிவிட்டது. இது நியாயமா? சிவபெருமானே, உன்னை தொழக்கூடியவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தால் நாளைக்கு யாரு கோயிலுக்கு வருவா? மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. தொழுபவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாமா? யாரு கேட்கிறா? திருஞான சம்பந்தர். சிவபெருமான் பார்த்தார். ஒரு பார்வை, விஷம் தீர்ந்தது, எந்திரிச்சிட்டான். தமிழ் என்ன செய்யும்? இறந்தவரை பிழைக்க வைக்கும். நினப்புல வச்சுக்கிடுங்க. நடந்த செய்தி. இவ்வளவுக்கும் கல்வெட்டு இருக்கு, இவ்வளவுக்கும் பெரிய புராண பாட்டு இருக்கு. இறந்தவர்களை மீண்டும் பிழைக்க வைப்பது சித்தர்கள் செயல். திருஞான சம்பந்தர் மிகப்பெரிய சித்தர், மறக்காதீங்க. பக்தர் என்ற போர்வையில் வாழ்ந்த பெரிய சித்தர் திருஞான சம்பந்த பிள்ளையார். எந்திரிச்சா கல்யாணத்தை பண்ணி வச்சு கோவிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் கும்பிட்டார். மயிலாப்பூர் சிவநேச செட்டியார். அடுத்த கதை. சிவநேச செட்டியார். சிவநேச செட்டியாருக்கு ரொம்ப காலம் தவங்கிடந்து ஒத்த பெண் குழந்தை. பூம்பாவைன்னு பேரு வச்சார். குழந்தை வளருது. 2 வருஷம் 3 வருஷம் அழகான பெண் குழந்தை. இந்த பையங்களுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்க முடியாது. பெண் குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கலாம். புரியுதில்ல? அழகா இருக்கும். பையனை அப்படி விட்டுருவோம், நம்ம பழக்கம். இவனுக்கு என்ன தர அலங்காரம் பண்ணணும்? அந்த பெண் குழந்தைக்கு அலங்காரம் பண்ணினார். என்னங்க இப்படி மணப்பொன் மாதிரி அலங்காரம் பண்ணி இருக்கிறீங்க? ஆமா, இவ மணப்பொண்ணு தான். இப்ப மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை திருஞான சம்பந்தர். இவரு சிவநேச செட்டியார். அவரு திருஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து அந்தனர். கவுண்டின்ய கோத்திரம், பிராமணர். மறக்காதீங்க, திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய அப்பா வேதம் போதக்கூடிய பிராமணர். கவுண்டின்ய கோத்திரத்து அந்தனருக்கு செட்டியார் வீட்டு பொண்ணை கொடுக்கலாமா? அந்த காலத்தில் சிவன் அடியார்களுக்குள் பேதம் கிடையாது, எல்லாம் ஒன்றுதான். எப்ப? 7ஆம் நூற்றாண்டு சார், இன்னைக்கு இல்லை. இந்த பொண்ணு யாருக்கு? ஞான சம்பந்தருக்கு. இவளுக்கு சந்தோஷம். ஐ ஆம் மிஸ்ஸஸ் ஞான சம்பந்தர். 3 வயசு பொண்ணுமா, 4 வயசு, 5 வயசு. பூ பறிக்க போனுச்சு. சிவபெருமானுக்கு பாம்பு இருந்து கொத்தி பிடிச்சு. குழந்தை இறந்து போச்சு. எடுத்து எரிச்சு சாம்பலை குடத்துல வச்சு பூஜை அறையில கொண்டாந்து வச்சு விட்டார். அஸ்திய பூஜை அறையில வைக்கலாமா? நம்ம கட்டின வீட்டுல கூட நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அஸ்திய உள்ள வைக்க மாட்டாங்க, தோட்டத்துல வைடாம. அப்புறம் நேரம் காசிக்கு அனுப்பு, உள்ள வந்துடப்படாது. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சிட்டாருன்னா என்ன பண்றது?
அட கஷ்டகாலமே, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. ஏண்டா செத்ததுக்கு அப்புறம் ஏண்டா போய் தலைமுழுகிறாங்க? நம்ம நினப்பு போகணும்னு தலைமுழுகிறாங்க. திருமூலர் திருமந்திரம் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சிட்டார். குடத்துல என்ன இருக்கு? எலும்பு, சாம்பல், பூம்பாவையின் அங்கம். ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவொற்றியூருக்கு வந்துட்டார். திருவொற்றியூர்ல படம்பக்கநாதரை கும்பிடுறார். திரும்பி பார்க்கிறார், பூ பந்தல் போட்டிருக்கு. மேல பூரா பந்தல் பூவுனால, கீழே நடந்து போறதுக்கு மல்லிகைப்பூ. யாரையா என்ன? இல்ல, நீங்க சின்ன பிள்ளை, காலில் கல்லு குத்தப்படாதுன்னு சிவநேச செட்டியார் பந்தல் போட்டு கீழே மல்லிகையினாலே விரிச்சு உங்களுக்கு பாதை போட்டிருக்கார். திருவொற்றியூர் எங்கே இருக்கு? மயிலாப்பூர் எங்கே இருக்கு? அத்தனை கிலோமீட்டர் பாதை பூரா மல்லிகைப்பூ, மேல பூ பந்தல். திருஞான சம்பந்த பிள்ளையார் நடந்து வந்துட்டார். மயிலாப்பூர் கோயில், சாந்தோம் சர்ச்சு, அதுதான் பழைய மயிலாப்பூர் கோயில். நம்ம சொல்ற காலத்திலே அது கடலை ஒட்டி இருந்த கோயில். நேர வந்தாச்சு. பார்க்கிறார், மயிலாப்பூர். ஆமா, இந்த பந்தல்லாம் போட்டது யாரு? அந்த நிக்கிறாரே, அவர் தான் செட்டியார். அவர் பேரு சிவநேச செட்டியார். ஓடி போய் காலில் விழுந்துட்டார். யாரு காலில்? 12-13 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஞான சம்பந்தருக்கு. இந்த குடத்தை தூக்கி கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டார். கோயில் வாசல். என்ன குடம்? உங்க சொத்து. என்னடா ஆச்சரியமா இருக்கு. கதையை பூரா சொல்றார். உங்களுக்கென்று வளர்த்தேன், ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான். பெரியாழ்வார் பாடுறாரு, ஆண்டாள்னு ஒரு பொண்ணை வளர்த்தேன், இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ, இந்த கிருஷ்ணனுக்கு 2 அம்மாவில்ல, என் பொண்ணு அந்த 2 மாமியாரும் எப்படி வச்சுக்க போறாங்களோ. கிருஷ்ணனுக்கு எத்தனை அம்மா? தேவகி, யசோதை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. நானா சொல்றேன், பெரியாழ்வார் பாட்டுங்க. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டு புறம் செய்யும் கொல்லோ. மருமகளை பார்த்து நல்லா வச்சுக்குவாளா? எப்ப? பெரியாழ்வார் பாடுறாரு. அதனால ஒத்த பொண்ணு யாரு? பூம்பாவை. வளர்த்தேன், இறந்து விட்டாள், உங்கள் சொத்து. மூடியிருக்கு குடம். பார்க்கிறார் திருஞான சம்பந்தர். சிவபெருமானே, மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலி சரமமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். மயிலாப்பூர்ல கபாலி சரத்துல உங்க அப்பா எல்லாருக்கும் சோறு போடுவாரே, அதை பார்க்காம பூம்பாவாய் போயிட்டியா? தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய். நெய்ப்பூசும் ஒன்பொழுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய். தைப்பூசத்தை பார்க்காம பூம்பாவாய் இறந்து போயிட்டியா? பெருஞ்சாந்தி காணாதே. பெருஞ்சாந்தின்னா என்ன? கும்பாபிஷேகம். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். ஒவ்வொரு பாட்டிலையும் பூம்பாவை பூம்பாவை பூம்பாவை. இதுக்கு பேரு பூம்பாவை பாட்டுன்னு பேரு. 10 பாட்டு பாடினாரா, கொடன் டமால்னு உடைஞ்சுது. எத்தனாவது பாட்டு? 10வது பாட்டு. பொண்ணு வளர்ச்சியோட வந்து நிக்குது. அப்ப 5 வயசு, இப்ப ஒரு 6 வருஷம் ஆச்சு. 11 வயசு வளர்ச்சியோட குழந்தை கம்பீரமா வந்து நிக்குது. எத்தனாவது பாட்டில் உடைஞ்சுது? அது ஏன் ஒரு 9வது பாட்டில் உடையப்படாதா? அம்மா வயிற்றுல எத்தனை மாசம் இருக்கிறீங்க?
அந்த 10 மாசம் ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு மாச வளர்ச்சி, 10 மாசம் திரும்ப குழந்தை கம்பீரமா வந்து நிக்குது. செட்டியாருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? திருஞான சம்பந்தரை பார்த்தார். கடவுளே, என் பொண்ணை கொடுத்துட்டீங்க, இவளை உங்களுக்குன்னு வச்சிருந்தேன், கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? பெரிய பணக்காரரு, திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பூப்பந்தல் போட்டவர், பெரிய பங்களா இருக்கு, விட்டுருவோமா? தேங்க்யூ மாமான்றுவோம். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். பெரிய புராண நிக்கிதையா திருஞான சம்பந்தர்கிட்ட என்ன சொன்னாரு? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. அழகான பொண்ணு, 11 வயசு, வளர்ந்து கம்பீரமா நிக்குது. திருஞான சம்பந்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க வளர்த்த பொண்ணு இறந்து போய்விட்டாள், இது நான் பெற்ற பெண், எனக்கு மகள், மனைவி அல்ல. அதுதான் சார் செய்வான். எந்த நூற்றாண்டம்மா? 7ஆம் நூற்றாண்டு. சரிதானே? இவ எனக்கு மனைவி அல்ல, என் மகள். புரியுதா? 5 விஷயத்தில் ஒண்ணுதான் சொல்லி இருக்கேன். படைத்தல், இது படைத்தல் தானே. செத்து போனவனை எழுப்பி கொடுத்தது படைத்தல். எலும்புல இருந்து குழந்தைய கொண்டாந்தது படைத்தல், ஆக்கல். 2வது காத்தல். திருவேடிமலையில பஞ்சம் வந்தது. எல்லாம் பணத்தை வச்சு எல்லாரும் உள்ள போய் இருந்த பொருளை பூரா பதுக்கி விட்டாங்க. சாப்பாடு கிடைக்கல. சிவபெருமான் 2 தங்க காசு கொடுத்தார். கிழக்கு வாசல்ல வச்சிருக்கிற காசு திருநாவுக்கரசருக்கு, மேற்கு வாசல்ல வச்சிருக்கிற காசு திருஞான சம்பந்தருக்கு. கோல்டன் காயின்ஸ். பவுன், 1 பவுன் இன்னைக்கு 50,000 தாண்டிருச்சு. ஒரு ஆளுக்கு 1 பவுன். அதை வாங்கி கடைகளை கொடுத்து பொருள் வாங்கி சாப்பாடு. ஒரு வேளை தான் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு. திருநாவுக்கரசருடைய மடத்திலே 10:30 மணிக்கு சாப்பாடு. திருஞான சம்பந்தர் மடத்திலே 1:30 மணிக்கு சாப்பாடு. நம்ம மாதிரி ஆளா இருந்து அங்க சாப்பிட்டு இங்க வந்துடுவேன். இது அந்த காலம், யோக்கியமா இருந்த காலம். அந்தந்த மடத்தில் அங்கங்கே இருந்தாங்க. நான் ஒரு வீட்டில் சாப்பிட்டேன். சாப்பிட்டு போது ஒருத்தன் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டேன். கடைசி பேட்ச் போய் பார்க்குறேன், அங்கேயும் உட்காந்துருக்கேன். என்னடா பேட்சில் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ட, இப்போவும் சாப்பிட்றிய, நமக்கு பசி அதிகம். அது மாதிரி இது எல்லாரும் என்ன போனாங்க, சம்பந்த சுவாமிகிட்ட போயிட்டாங்க. சாமி என்ன? அப்பர் சுவாமிகள் மடத்தில் 10:30 மணிக்கு சாப்பாடு, நம்ம மடத்தில் 1:30 மணிக்கு சாப்பாடு. பசிக்குது. சமையல் ஐயரை கூப்பிடு. வந்தார். ஏன் தாமதம்? சாமி மன்னிச்சுக்கணும். சும்மா சொல்லுங்க. இந்த திருநாவுக்கரசருக்கு கொடுக்கிற தங்க காசு 24 கேரட் வளையுது, பியூர் கோல்டு, செம்பு கலக்கலை. உங்களுக்கு கொடுக்கிற காசு செம்பு கண்டவாகில கலந்திருக்கு. கொண்டுகிட்டு போனா அவன் இப்படி தேய்க்கிறான், அப்படி தேய்க்கிறான், மத்தியஸ்த கடைக்கு அனுப்புறான். 1 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் கைக்கு காசு வருது. அந்த காசை கொடுத்து நாங்க பணத்தை வாங்கி அப்புறம் மளிகை சாமான் வாங்கி பண்றதுக்கு நேரமா போகுது. சிவபெருமானே, ஏன் இப்படி வாசி உள்ள காசு கொடுத்தாய்? வாசின்னா குற்றம். வாசி தீரவே காசு நல்குவீர், ஆசின் மிளலையீர் ஏசல் இல்லையே. 10 பாட்டு, 11 பாட்டு சிவபெருமான். அதுக்கப்புறம் நல்ல காசு கொடுத்தாராம். அது ஏங்க? அது என்ன அப்பர் சுவாமிக்கு மட்டும் நல்ல காசு? ஏன் தெரியுமா? அப்பருக்கு 81 வயசு வாழ்க்கை. தெருவில் போற பொழுது ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டி வச்சிருப்பார். பார்த்துருக்கேளா? அதுக்கு உளவாரப்படைன்னு பேர். கோயிலுக்கு போனால் குப்பை, செத்தை, முள்ளு, கல்லு அவ்வளதையும் அந்த தள்ளாத வயசுல எடுத்து வெளியில போடுவார். தூய்மையை பேண வேண்டும். நம்ம ஊர்ல தான் தெருவில் போற பொழுது, காரில் போற பொழுது என்னத்தை வேணாலும் ரோட்ல போடலாம். சிங்கப்பூர்ல போட்டா பிச்சு போடுவாங்க. அங்க நம்மளும் யோக்கியமா இருக்கேன்.
இங்கே வந்த உடனே எல்லாத்துக்கும் சேர்த்து போடுறேன். இது என்னமோ நமக்கு தூய்மையை பேண வேண்டும். கடவுள் தூய்மையில் இருக்கிறார். திருத்தொண்டு கைத்திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர். அதனாலே அவருக்கு வாசி இல்லாத காசு, இவருக்கு வாசி உள்ள காசு. சரி, ஆக்கல் காத்தல் ரெண்டாச்சா. மூணாவது அழித்தல். மதுரையிலே சமணர்கள் திருஞான சம்பந்த பிள்ளையாரை மங்கையர்க்கரசியார் அழைத்தார். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு ஒரு 500-600 பேர் அடியார்களோட வந்துட்டார். வந்து ஒரு இடத்துல தங்க வச்சாங்க. ராத்திரியோட ராத்திரியா சமணர்கள் அந்த இடத்துல நெருப்ப வச்சு விட்டாங்க. சமணர்களுக்கு பழக்கம் என்ன தெரியுமா? கையில மயிர்பீலி வச்சிருப்பாங்க. தெருவை கூட்டிக்கிட்டே போவாங்க. ஏன்? தெருவில் எறும்பு ஈ காலில் பற்றப்படாதான், பாராட்டணும். நெருப்ப வைக்கலாமோ? ஏம்மா, பேசுறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலையா? அதான் வாயில இருக்கு, உள்ள போகல. பொய்யர்கள், சமன் பொய்யர்களும் பாரு. நெருப்ப வச்சுட்டான், நெருப்பு எரியுது. எப்படி இருக்கு? 500 பேர் அடியார்கள். தெற்காவணி மூல வீதி. சிவபெருமானே, பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே இந்த நெருப்பு பாண்டியனை பற்றி கொள்ளட்டும். ஏன்? இதற்கு காரணம் பாண்டிய ராஜா. பையவே பையவே பையன்னு பாடலைன்னா நெருப்புல அவன் எரிஞ்சு போயிருப்பேன். பையன்னா தெரியுமா? மெதுவாக. இது நம்ம ஊர் பழக்கம். கடனை பைய கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊரில் பஸ்ஸில் கண்டக்டரு சில்லற பாக்கி கொடுக்கணும். இவன் பைய கொடுங்க பைய கொடுங்கன்னு. அவர் பைய கொடுத்து விட்டு நாய் நடா பண்ணுறதுங்கிறாரு. புரியுதா? நம்ம மொழி அப்படி வித்தியாசப்பட்டது. பையவே சென்று பாண்டி. ஏன் பையவேன்னார் தெரியுமா? அவன் இறந்து போனா மங்கையர்க்கரசியினுடைய மங்களம் பாதிக்கப்படும். இப்ப மங்கையர்க்கரசி அவர் பாடிவிட்டார். முதல்ல பாடுறார், மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே. மதுரைக்கு வந்த உடனே அவளை மானிங்கிற பேரை மங்கைன்னு மாத்தினது இவர்தான். அவளுக்கு என்ன பேருன்னு சொன்ன? மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மானி. அந்த பேரு வந்துருச்சு. மங்கையர்க்கரசிங்கிற பேரு தான் நிலைச்சு போச்சு அவளுக்கு. அவன் மாங்கல்யத்தை காப்பாற்றணும். இவர் பாட்டுக்கு வேகமா பாடிட்டா பாண்டியன் இறந்து போனா என்னத்துக்காக? இப்பத்தான் அவளை வரிவளை கைமட மானி. புரியுதா? வளையல் போட்டிருந்தா அந்த பொண்ணு சுமங்கிலின்னு அர்த்தம். இப்பத்தான் அவளை வரிவளை கைமட மானின்னு பாடியிருக்கு. உடனே இவர் ஏதாவது சொல்லி பாண்டியராஜா இறந்து போனா அந்த வளையலை உடைக்கிறாப்புல ஆகுமே. அதனால பையவே சென்று பாண்டியர்கள். நோயாக மாறிவிட்டது. எரியுது, உடம்பெல்லாம் எரியுது. சமணர்கள் வந்தார்கள், மயிர்பீலியை வைத்தார்கள். மயிர்பீலி எரிந்து போய்விட்டது. மங்கையர்க்கரசியார் சொன்னார், ஞான சம்பந்தரை அழைத்து வரட்டுமா? அழைத்து வா. வந்தார் ஞான சம்பந்தர். உள்ள வந்த உடனேயே கொஞ்சம் வெப்பம் தணிஞ்சுது. அட, இவர் வந்த உடனேயே தணியுதே. தலைமாட்டில் ஒரு ஆசனம். ஞான சம்பந்தர் அமர்ந்தார். நீங்க எந்த ஊரு? சீர்காழி. சீர்காழிக்கு 12 பேர். 12 பேரை மாத்தி 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 பெர்முட்டேஷன் காம்பினேஷன். அந்த பாட்டை எடுத்து பாருங்கம்மா. யாரு சொல்லி கொடுத்தா? அற்புதமா 12 பேரை வச்சு 11 பாட்டு. வேற வார்த்தையே இருக்காது. திருஞான சம்பந்தர் தமிழ்ல சர்க்கஸ் பண்ணவர். தமிழ்ல மாலை மாற்று, மொழி மாற்று, திரு எழு கூத்திருக்கை கொட்டினவர் ஞான சம்பந்த பிள்ளையார். அவர் இல்லைன்னா தமிழ் கிடையாது. அந்த காலத்து பழக்கம் என்ன தெரியுமா? தமிழ்ல ஞான சம்பந்தர் பாடுவாராம். பாடுற போது 3 பேர் உட்கார்ந்து எழுதிக்கு வாங்கலாம்.
அப்ப என்ன செராக்ஸ் எடுக்க முடியும்? இல்லை இல்லை, 3 பேர் ஏட்டில் எழுதுவாங்களாம். 3 ஏடு கிடைக்குமா. ஒரு ஏடு ஞானசம்பந்தர் பெர்சனல் ஃபைலுக்கு, ஒரு ஏடு சிதம்பரத்துக்கு அனுப்பி ஏட்ட பத்திரமா வச்சுக்கோ. ஒரு ஏடு அந்த ஊர்க்காரனுக்கு. உங்க ஊர் எது? காளையார் கோயில். காளையார் கோயிலா? நான் அந்த ஊரை பற்றி பாடி இருக்கிறேன். பிடியலாம் பின்சல பெருங்கை மா மலர்தடி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடிகுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே. காளையார் கோயில் தேவாரம் நான் பாடி இருக்கிறேன். உங்க ஊர்ல எல்லாரும் பாடுங்க. பாடுவானா மாட்டானா? எங்க நம்ம ஊருன்னா சந்தோஷமா இருக்கும்ல. 3 காப்பி. தமிழ் வளரணும், சைவம் தழைக்கணும். தமிழ் இல்லாம சைவம் இல்லை, சைவம் இல்லாம தமிழ் இல்லை. அப்படிப்பட்டவர் ஞான சம்பந்தர். முடிஞ்சது, அவர்கள் வந்தார்கள். இப்போ நம்ம ராஜா என்ன சொல்றான்? இந்த வியாதியை யார் போக்குறாரோ அவர்கள் பக்கம் நான் சேர்ந்து விடுவேன். சரி, சமணர்கள் வலது பக்கத்தை அவர் எடுத்துக்கட்டும். ராஜா உடம்ப பங்கு போடுறாங்க. வலது பக்கத்து வெப்பத்தை சம்பந்தர் மாற்றட்டும், இடது பக்கத்து வெப்பத்தை நாங்கள் மாற்றுகிறோம். பொதுவா ஆண்களுக்கு வலது பக்கம் ஆற்றல் அதிகம், பெண்களுக்கு இடது பக்கம் ஆற்றல் அதிகம். வலது பக்கத்தில் ஆணுக்கு வியாதி வந்துட்டா மாத்துறது கொஞ்சம் சிரமம். என்ன பலமான பகுதி இல்லை, அதுவே பாதிக்கப்படுமானால் வலது பக்கத்தை ஞான சம்பந்தர்கிட்ட விட்டாச்சு. இடது பக்கத்தை சமணர்கள் மயிர்பீலிய வச்சானா அது எரிஞ்சு போச்சு. திரும்பவும் தவிக்கிறார் ராஜா. ஐயா, எப்படியாவது மாற்றுங்கள். ஞான சம்பந்த பிள்ளையார் வலது பக்கத்திலே உள்ளே இருந்து விபூதியை எடுத்தார். இது மந்திரிச்ச விபூதி. என்ன அப்படியா? மீனாட்சி கோயில் மடப்பள்ளி சாம்பலை எடுத்தா. சமைக்கிற இடம் மடைப்பள்ளி. மடையன்னா சமயக்காரன், மறக்காதீங்க. மடைப்பள்ளி சாம்பல் கொண்டு வந்தாச்சு. எடுத்தார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே, முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு. மட மட மடன்னு பாட்டு கொட்டுது. அப்படியே எடுத்து வீசினார். அவனுக்கு என்ன ஆயிப்போச்சு? இந்த பக்கம் குழு குழுன்னு ஏசி மாதிரி இருக்கு, அந்த பக்கம் சகாரா பாலைவனம் மாதிரி இருக்கு. ஒரு நேரத்திலே உடம்புல இப்படி ஒரு பாதி, அப்படி ஒரு பாதி. ஞான சம்பந்தரே, இந்த பக்கத்திலும் வெப்பத்தை மாற்றுங்கள். வந்தார், மாற்றினார். ராஜா என்ன சொன்னான்? நான் ஞான சம்பந்தர் பக்கம் சேர்ந்து விட்டேன். ஆமா, வியாதியை தீர்த்து இருக்கிறார்ல, உங்களால முடியல இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க? நாம் 2 வாதங்கள் செய்வோம். ஒன்று அனல் வாதம், இன்னொன்று புனல் வாதம். நீங்கள் தயாரா? ஞான சம்பந்தர், ஆலவாய் அண்ணல் கட்டளை அதுவானால் நான் தயார். அனல்வாதம், நெருப்ப மூட்டு, மந்திரத்தை உள்ள போடு, அது எரியாம இருக்கணும். அஸ்தி நாஸ்தி எழுதி போட்டான், நாஸ்தி. இவர் என்ன பண்ணினார்? நம்ம பெர்சனல் ஃபைல் இருக்குல்ல, நிறைய பாட்டு இருக்குல்ல, கையை விட்டு எடுத்தார். திருநள்ளாத்து பாட்டு வந்தது. திருநள்ளாறு தளிரில வளரொளி எடுத்தார், உள்ள போட்டார். ஒரு புது பாட்டு பாடினார். பச்சையா இருந்து போகமார்த்த பூன்முலையாள்னு ஆரம்பிக்கிற பாட்டு பச்சையா இருந்தது. அதுக்கு பச்சை பதிகம்னு பேரு. அடுத்தாப்புல என்ன செய்கிறது? அனல்வாதம் ஆட்சி, புனல்வாதம். வைகையில வெள்ளம் போகுது. நான் மதுரையில கிட்டத்தட்ட 60 வருஷமா இருக்கேன். வைகையில வெள்ளம் எல்லாம் வராது. தண்ணி வந்தாவில்ல. வைகையில வெள்ளம் வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? கழுத்தாளன் தண்ணி போகும், தலைகீழ நின்னா. தலைகீழா நின்னா கழுத்தாளன் தண்ணி போகும். அதுதான் எங்க வைகை. அன்னைக்கு என்னாச்சு? வைகையில வெள்ளம் போகுது. சோழவந்தான்ல இருந்து வைகை ஆறு ஓடி வருது. அவங்க அஸ்தி நாஸ்தின்னு எழுதி போட்டான், அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சாமி என்ன பண்ணினார்? வாழ்க அந்தனர்
வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக. ராஜா உயரட்டும், ராஜா உயரட்டும். இவன் யாரு? கூன்பாண்டியனா? நிமிர்ந்துட்டான். உடம்பு கூனும் நிமிர்ந்தது, உள்ள கூனும் நிமிர்ந்தது. இவனுக்கு என்ன பேரு? நின்ற சீர் நெடுமாறன். கூன்பாண்டியன் பேரு என்ன ஆயிடுச்சு? நெடுமாறன். நின்ற சீர் நெடுமாறன். வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது. தீயவர் ஒளிகவா, தீயது ஒளிகவா? நமக்கு ஆள் மேலையாமா சண்டை. கெட்டவன் நல்லவன் ஆயிட்டா கும்பிடுவோம் இல்ல. ஆள்க தீயவர் இல்ல, ஆள்க தீயது. அதான் சார் சைவம். ஆள்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்க்கவே, மதுரையும் துயர் தீர்க்கவே இல்லை, சென்னையும் வையகமும் துயர் தீர்க்கவே. சைவம் வளர்ந்தால் உலகமெல்லாம் துயர் தீரும். என்னங்க பார்வை! 7ஆம் நூற்றாண்டிலே உலகளாவிய பார்வையை பார்த்தவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். எதிர்த்து போகுது ஏடு. வெள்ளம் இப்படி போகுது, ஏடு எதிர்த்து போகுது. குலச்சிறையார் பார்த்தார். மந்திரி, ஐயோ இந்த பாட்டு ஏடு போயிடப்படாதே, ஓடி போனாரா. ஒரு சிவன் கோயிலுக்கிட்ட ஏடு ஒதுங்கி நிச்சா அப்படியே குதிரையில பாஞ்சி எடுத்து விட்டார். அந்த இடத்துக்கு பேரு ஏடகம், திரு ஏடகம். பொன்னுமா மணிகளும் பொருதிரை சந்தையில் தன்னுளார் வைகையின் கரைதனிற்கமை உற அன்னமாம் அயனுமால் அடிமுடி தேடியும் இன்னவாரெனவனான் ஏடகத்தொருவனே. திருவேடகம். தேவகோட்டை பெரிய சேவகன் செட்டியார், சின்ன சேவகன் செட்டியார் பெரிய குடும்பங்கள் பண்ணின திருப்பணி திருவேடக திருப்பணி. திருவேடகத்திலே ஏடு ஒதுங்கிற்று. இப்ப என்ன பண்றது? இந்த சமண ஒரு தப்பு பண்ணின. என்ன தப்பு தெரியுமா? இந்த மந்திரி குலச்சிறையார் கேட்டார், ஏண்டா இப்படி வாதம் பண்ணிக்கிட்டே போனா மணி 8ஆக போகுதே, எப்ப தாண்டா முடிக்கிறதுன்னு கேட்டார். அப்பங்க என்ன செய்யறது? என்ன மாதிரி ஒரு தண்டனைக்கு ஒத்துக்கும். அவன் என்ன சொன்னான்? இப்ப வைகை ஆத்துல விடுறமில்ல, ஏடு யாருடைய ஏடு எதிர்த்து போகுதோ அவங்க உயர்ந்தவர்கள். எந்த ஏற்ற அடிச்சுக்கிட்டு போயிடுச்சோ அவங்க கழுவுல ஏறணும். திருஞான சம்பந்தர் தோத்து போயிருந்தா திருஞான சம்பந்தர் கழுவுல ஏறணும். ஒத்துக்கிட்டாங்க. இப்ப ஏடு என்ன ஆயிடுச்சு? போச்சு. சமணர்கள் அத்தனை பேரும் சொன்னபடி கழுவில் ஏறினார்கள். ஆக்கல், காத்தல், அடித்தல், வேகமா ஓடுறேன், மறைத்தல். வேதாரண்யம் திருமறைக்காடு. வேதங்கள் கோயில் கதவை மூடிவிட்டன. திருஞான சம்பந்தரும் அப்பரடிகளும் திருநாவுக்கரசரும் போகிறார்கள். ஞான சம்பந்தர் சொல்கிறார், ஒரு வீடு நன்றாயிருக்க வேண்டுமானால் கோட்டை கதவு வழியாகத்தான் செல்ல வேண்டும், கொல்லை கதவு வழியாக செல்லக்கூடாது. தெரியுமா? ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா எந்த வாசல் வழியா போகணும்? மெயின் என்ட்ரன்ஸ். ஆஞ்சநேய சுவாமி பிரதோஷத்தன்னைக்கு சீதாதேவியை தேடி போன பொழுது இலங்கையிலே பின்பக்கத்தில் போய் நுழைஞ்சார். அன்னைக்கு வச்ச தீ இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா எந்த பக்கம் போகணும்? முதல் வாசல் வழியா போகணும். திருமறைக்காடு, வேதாரண்யம், சிவன் கோயில் முதல் கதவு சாத்தி இருக்கிறது. வேதங்கள் சாத்தி வைத்திருக்கின்றன. திருநாவுக்கரசரே, உங்கள் பெருமான் திருக்கோயில் கதவு திறக்கப்பாடுக. திருநாவுக்கரசர் உடனே ஆரம்பிச்சார். பண்ணி நேர் மொழியாள் உமை பங்கர் பா பான்னா வாய் என்னாகும்? திறக்கும். பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு. 7 பாட்டு 8 பாட்டு 9 பாட்டு 10 பாட்டு, கதவு திறக்கவே இல்லை. ஏன்? சிவபெருமான் பாட்டில் மயங்கி போயிட்டார். இதுக்குத்தான் நல்லா பாடப்படாதுங்கிறது. மயங்கி போயிட்டார். கடைசி பாட்டு, இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானிரே
கரக்கு சுரக்கும் இக்கதவன் திறப்பிமினேன். சுரப்புன்னைகளெல்லாம் இருக்கக்கூடிய ஊரிலே உள்ள பெருமானே, உனக்கு என் மேலே இரக்கம் இல்லையா? கதவை திற. ஐயோ சாரி, நான் லேட் பண்ணிட்டேன். கதவை திறந்துட்டார். 10வது பாட்டில கதவு திறக்கு, 11வது பாட்டுக்கு கதவு திறந்திருக்கு, 10 பாட்டுக்கு மூடி இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சது. இப்போ கதவை மூடணும். அம்மா திறந்தே போட்டா என்ன ஆகிறது? இத்தனை கதவு இருக்கிற போதே நம் ஊர்ல கோபத்தை கடத்துங்கள், காமத்தை கடத்துங்கள், ஆணவத்தை கடத்துங்கள்னா அதையெல்லாம் விட்டு விட்டு சாமியை கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. சிவபுரம் நடராஜா அமெரிக்காவில் எவ்வளவு காலம் இருந்து திரும்பி வந்தார்னு தெரியுமா? கதவை வேற திறந்து வச்சா என்னத்துக்கு ஆகிறது? அப்பர் சுவாமிகள் சம்பந்தரை பார்த்தார். சம்பந்தரே, கதவை மூட பாடுங்கள். சதுரம் மறை, சதுரம் மூடுதல் இல்லையா? பாடினாரா? ஒரு பாட்டு கதவு மூடிடுச்சு. அவருக்கு 10 பாட்டு, இவருக்கு ஒத்த பாட்டு. மிச்சம் 10 பாட்டையும் அப்புறம் பாடி முடிச்சார். அப்பர் சுவாமிக்கு வருத்தமா இருக்கு. நான் இன்னும் பக்தனா வரலையே, அவரளவு பக்தி எனக்கு வரலையே. கண்ணீர் விட்டு அழுதார். ஏங்க அப்படி பண்ணார்? இந்த சிவபெருமான் இந்த வம்பெல்லாம் பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியும்? எங்க ரெண்டும் ஒன்று தானே. அவர் பாடுற போது 10 பாட்டுக்கு கதவு மூடி இருந்துச்சு, ஒரு பாட்டுக்கு திறந்து இருந்துச்சு. இவர் பாட்டில் ஒரு பாட்டுக்கு திறந்து இருந்துச்சு, 10 பாட்டுக்கு மூடி இருந்துச்சு. எல்லாம் ஒன்று தானே. அது முன்னால இது பின்னால, அதான் ஒன்று தானே. ஆனாலும் அப்பர் சுவாமிக்கு வருத்தம். படுத்து தூங்குறார். கனவிலே பெருமான் வருகிறார். எந்திரிச்சு பெருமானுக்கு புன்னாலே போகிறார். பெருமான் முன்னாலே சிவபெருமான் ஒளிமயமாய் போக, அப்பர் சுவாமிகள் நடந்து போக, பக்கத்திலே படுத்து கிடந்த திருஞான சம்பந்தர் பார்த்து அவர் அப்பருக்கு பின்னால் போக, திருவாய்மூர்னு ஒரு ஊர், திருவாய்மூருக்கு போன பொழுது சிவபெருமானுடைய ஜோதி மறைந்து விட்டது. திருநாவுக்கரசர் அப்படி நிற்கிறார். பின்னாலே திருஞான சம்பந்தர் பார்க்கிறார். திருநாவுக்கரசரை பார்க்கிறார். சிவபெருமானுடைய ஜோதி வடிவத்தை பாருங்கள். ஞானசம்பந்தர் காட்ட அப்பரடிகள் பார்க்கிறார். காட்டினது யாரு? குருநாதன் காட்டுவான், சீடன் பார்ப்பான். மரியாதை யாருக்கு? குருநாதருக்கு. அதனால தான் ஞானசம்பந்தருக்கு அவ்வளவு பெருமை. அவர் இருந்த பல்லக்கை அப்பர் சுவாமிகள் சுமந்து போவார். நேரம் ஆச்சு. இப்போ எத்தனை ஆச்சு? 4 ஆச்சா? ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். கொஞ்ச நேரம் முடிச்சிடுறேன். அருளல். திருஞான சம்பந்தருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் தெரியுமா? எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்? யான் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம். அது என்ன இவன் மட்டும் சௌரியமாக இருக்கிறது? கல்யாணம் பண்ணிக்காம நிம்மதியா. ஒரு பயலை பார்த்து கேட்டேன், ஏண்டா வாட் டு யூ வாண்ட், அரேஞ்சு மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ்? ரெண்டும் வேண்டாம்ண்ண. ஏண்டான்னு கேட்டேன். அரேஞ்சு மேரேஜ்னா என்ன? அப்பா அம்மாவா பார்த்து கிணத்துல தள்ளி விட்டா அது அரேஞ்சு மேரேஜ். நாமே போய் விழுந்தா அது லவ் மேரேஜ். வேண்டான்ட்டேன். முட்டாளுக்கு தெரியல. கல்யாணம் பண்ணினாத்தான் வாழ்க்கை நன்றாக அமையும். சிவபெருமான் எப்படி இருக்கார்? மங்கையோடு இருந்தே யோகு செய்கிறார். சரி, ஞானசம்பந்தருக்கு கல்யாணம். முதல்ல மாட்டேனார், அப்புறம் ஒத்துக்கிட்டார். பொண்ணு பேர் என்ன தெரியுமா? சொக்கியார்னு பேர். கல்வெட்டில் உள்ள பேர் சொக்கியார். இவங்க வெளியில வேற ஏதோ ஒரு பேர் இப்ப சொல்றாங்க. கல்வெட்டில் உள்ள பேரு சொக்கியார். சொக்கின்னா அழகின்னு அர்த்தம். சொக்கன், சொக்கி, மதுரை. கல்யாணம் ஆச்சு. என்னைக்கு? வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். ஞானசம்பந்தருக்கு எத்தனை வயசு? 16 வயசு. எத்தனை பாட்டு பாடியிருக்கார்? 16,000 பாட்டு பாடியிருக்கார். கிடைச்சது 4,000 சொச்சம். மிச்சம் பூரா கரையான்ல போயிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. எல்லாம் கோயிலுக்கு முன்னால வாங்க. எந்த கோயில்? சீர்காழிக்கு பக்கம்.
நல்லூர் பெருமணம்னு அந்த கோயிலுக்கு பேர். என்ன பேரு? திருநல்லூர் பெருமணம். அந்த கோயில் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த சமயக்காரங்கள்லாம் வந்துட்டாங்களா? வாங்க. இந்த மைக்கு போட்டாரே அவர் வந்துட்டாரா? மேளகாரர், அந்த பாய் விரிச்சாரே அவரு, எல்லாரும் வந்துட்டாங்க. சாமி என்ன பண்ணார் தெரியுமா? பாட ஆரம்பிச்சார் 11 பாட்டு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. ஒவ்வொரு பாட்டிலையும் நமச்சிவாய. கடைசி பாட்டு என்ன தெரியுமா? பாவம் பறையுமே. நமசிவாயன்னு சொல்லிவிட்டா பாவம் போயிடும். எல்லாம் நம்பிக்கையோட சொன்னாங்க. பாவம் போயிடுச்சு. நம்பினத்தானே போகும். கங்கை கரையில் எல்லாரும் போய் குளிச்சாங்களாம். அம்பாள் பராசக்தி சிவபெருமானை பார்த்து கேட்டாலாம், ஆமா கங்கையில் குளிச்சா பாவம் போயிடுமே, இத்தனை பேருக்கும் பாவம் போயிடுமா? இங்க வா. கீழே கூட்டிக்கிட்டு போனாராம். 2 பேரும் கிழவனும் கிழவியுமா மாறிக்கிட்டாங்க. இப்போ ஒரு டிராமா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க. இந்த பாரு, நான் தண்ணிக்குள்ள விழுகிறேன், நீ என்ன சொல்லணும்? கத்தணும். என்ன சொல்லி கத்தணும்? ஐயோ அவரை யாராவது தூக்குங்க. ஆனா ஒண்ணு, யாரு பாவம் பண்ணாதவரோ, யாருக்கு பாவம் இல்லையோ அவரு தொட்டு தூக்கினாத்தான் இவர் எந்திரிப்பாரு. இல்லாட்டி தூக்க போனவரும் கங்கையில போயிடுவாரு. இத்தனை பேரும் குளிச்சுட்டு நிக்கிறான் இந்த கங்கையில. ஐயோ நான் போனா என்ன பண்றது? ஒரே ஒரு ஆளு உள்ள வந்தேன், 3 முங்கு கங்கையில போட்டேன், இவரை தூக்கிட்டேன். இவன் ஒருத்தன் தான் கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு நம்பினவன். இந்த பயலுக அத்தனை பேரும் சும்மா ஊர் பெருமைக்கு கங்கையில குளிச்சிருக்காங்க. நம்பணுமா இல்லையா? எல்லாம் நம்பினாங்க. சிவா ஒரு ஜோதி உண்டாயிற்று. அத்தனை பேரும் கலந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தா நம்ம என்ன கொடுப்போம்? ஒரு பை கொடுப்போம். இங்க செட்டி நாட்டில் வாளி வாளின்னு வாழ்த்தினா ஒரு வாளி கொடுப்பாங்க. ஐயா சரிதானே? பை கொடுப்பாங்க, வாளி கொடுப்பாங்க. இப்ப பெட்ஷீட் கொடுக்கறாங்க, என்னென்னமோ கொடுக்கறாங்க. திருஞான சம்பந்தர் கல்யாணத்துக்கு வைகாசி மூலம், ஆவணி மூலம் நாளைக்கு வரப்போகுது. இன்னைக்கே அதுகிட்ட போயிட்டேன். வைகாசி மூலத்தன்னைக்கு அத்தனை பேருக்கும் என்ன கொடுத்தார் தெரியுமா? மோட்சத்தை கொடுத்தார். எல்லா வினையும் தீர்ந்து போச்சுங்க. நமசிவாயன்னு சொன்னா நல்வினை தீவினை ஒப்பு, இருவினை ஒப்பு, மலபரி பாகம், அத்தனை பேரும் மோட்சத்துக்கு போயிட்டாங்க. இதுக்குத்தான் அருளல் பேர். முக்கியமான இடத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டாங்களா? கோயில் வாசலா இவரும் மனைவியும் மட்டும் நிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு பொண்ணு வெளியில நிக்கிறா. சுவாமி, யாரம்மா? நான் வீட்டுக்கு விளக்கு, கோயிலுக்குள்ள வரப்படாது, எனக்கு மோட்சம் வேணும், வரலாமா? வா வா, பெருநெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. அம்மா, நெருப்பு கூவி எரியுது, ஒரு சொட்டு தண்ணீரை ஊத்தனா நெருப்பு அணைஞ்சா போயிடும். பெருநெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. ஒத்த புடவை, வீட்டுக்கு விளக்கு. அந்த பொண்ணு உள்ள வந்தா கும்பிட்டா ஜோதியில் கலந்து விட்டாள். இவரும் மனைவியும் ஜோதியில் கலந்தார்கள். தக்கிருந்தீர் என்று தாளால் அரக்கனை உக்கிருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுத்தார். இதுக்கு பேரு அருளல். 5 ஆச்சா? ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். நடராஜா பண்ணக்கூடிய காரியங்கள் 5ஐயும் திருஞான சம்பந்த பிள்ளையார் செய்து சாதித்தார். அதனாலே அவருடைய தமிழுக்கு என்ன பேரு? ஞானத்தமிழ். சம்பந்தன் தமிழ் ஞானத்தமிழ். நான் அவருடைய வரலாறுல ரொம்ப கொஞ்சம்தான் சொல்லியிருக்கேன். 4286 பாட்டு பெரிய புராணமா? அதுல 1256 பாட்டு திருஞான சம்பந்தருக்கு. திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி.
நான் அதெல்லாம் சொல்லலை. ரொம்ப லேசாக ட்ரையல் காமிக்கிற மாதிரி இந்த படத்தில் காமிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த முக்கியமானதை மட்டும் அப்படி காமிச்சிடுவாங்க. நாளைக்கு வந்து எல்லாம் ட்ரெய்லர் கிட்டத்தட்ட அப்படித்தான் ஓட்டி இருக்கிறேன். நேரம் இல்லை. திருஞான சம்பந்தரை பற்றி பேச பேச வாய் இனிக்கும்.